நாம் சில நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தை இந்த காலங்களிலே தியானிக்கலாம். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எபிரேயர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர்களின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் பைபிளை எடுத்து படிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே இருந்த நாட்களில், while Christ lived on earth, he prayed to God asking for help from the one who could save him from death. He prayed to God with loud cries and tears, and his prayers were answered. Hallelujah. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன செய்தார் என்பதில் சில காரியங்களை உங்களுக்கு சொல்லப்படும். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனாக அந்த வாழ்ந்தார். உண்மைதானா? உண்மைதான். யாராவது மறுக்க முடியுமா? முடியாது. கட்டுக்கதையா? இல்லை. காவியமா? இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததை வச்சுதான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏடி பிசி அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கணக்கு போட்டு இந்த நாள், இந்த வருஷம் 2014 ஜூன் மாதம் 1ஆம் தேதி கணக்கு இருக்கு. உலகம் முழுவதும் இந்த கணக்கு தான். சரிங்களா? சித்திர வைகாசி ஆனி ஆடி அதெல்லாம் தமிழர் மாதமும் தமிழர் நாளும். உலகம் முழுவதும் உள்ள காலண்டர்ல இதான் இருக்கு. பிசி ஏடின்னு இருக்கு. பிசினா பிஃபோர் கிரைஸ்ட். ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே பிறந்தார், வாழ்ந்தார். அவர் இந்த பூமியிலே இருந்த காலத்தில், அதுக்குதான் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன செய்தார் அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த பூமியில நம்ம போல ஒரு மனுஷனாக இயேசு பிறந்தார், வாழ்ந்தார். இந்த மாம்சத்துல நம்முடைய சரீரம் பாவ சரீரம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பாவம் இல்லாத பரிசுத்த சரீரம். அது ஒண்ணுதான் வித்தியாசம். நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள், இயேசு கிறிஸ்து தேவகுமார். நம்ம எல்லாம் அந்த உலகத்துல பாவத்துல பிறந்தோம், இயேசு பாவத்தில் பிறக்கல. நம்ம எல்லாம் பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்தோம், தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தோம். ஆண்டவர் இயேசு சிறியின் வித்தாக உலகத்தில் தோன்றினார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு ரொம்ப விசேஷமானது. சூப்பர் நேச்சுரல் பர்த். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பிறப்பு தான் இயேசு கிறிஸ்துவுடையது. ஏழ்மையான நிலைமையிலே பிறந்தார். ஆனா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல என்னென்ன செய்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்களில் என்னென்ன செய்து இருந்தோம் என்பதை நாம் அறிவோம். நம்ம கூட உள்ளவர்களும் அறிவார்கள். திருடுனோமா, சண்டை போட்டோமா, கெட்ட வார்த்தை பேசினோமா, அநியாயம் பண்ணோமா, அக்கிரமம் நடப்பித்தோமா என்பது நமக்கும் தெரியும், நம்ம கூட உள்ள மற்றவங்களுக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே சரீரத்தில் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள்ல என்ன செய்தார் என்பது வேதத்திலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த பூமியில வருவதற்கு முன்னால் எங்க இருந்தார் இயேசு கிறிஸ்து? பிதாவின் மடியில் செல்ல பிள்ளையாக இருந்தார், சிருஷ்டிகர்த்தராக இருந்தார், பரலோகத்தில் இருந்தார். பரலோகத்தின் மகிமையெல்லாம் விட்டு இறங்கிதான் இந்த பூமிக்கு இருந்தார். இந்த பூமியிலே மனிதனாக வாழ்ந்த காலத்தில் அவர் என்ன செய்தார் என்பதிலே முதல் கருத்தாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, அவர் ஜெபம் பண்ணினார். யார்கிட்ட? பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து உதவிக்காக, ஒத்தாசைக்காக பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். He prayed to God asking for help. உதவிக்காக, ஒத்தாசைக்காக ஜெபம் பண்ணார். இந்த பூமியிலே மனிதர்களாக, பாவ மனிதர்களாக பிறந்து பாவத்திலே வாழ்ந்து ஆண்டவர் இயேசுவை அறிந்து இயேசுவை பின்பற்றி வருகிற நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம் ஜெபம் செய்ய வேண்டும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு வைபவம், ஒரு விசேஷம், எப்படி ஆரம்பிக்கணும்? குத்து விளக்க கொளுத்தி ஆரம்பிக்கணுமா? இல்ல, ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கணும். முடிக்கிறது எப்படி முடிக்கணும்? ஜெபம் பண்ணி தான் முடிக்கணும்.
ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கிறார், உதவிக்காக வேண்டி இருக்கிறார். கேட்டீங்களா? மரணத்திலிருந்து விடுவிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்திருக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவருடைய காரியங்கள் சிறப்பாய் முடிவடைய வெற்றி காண பிதாவாகிய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரை அறிந்திருக்கிறேன், பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற அநேக மக்கள் தங்கள் காரியங்கள் வெற்றியாய் நடைபெறுவதற்கு ஒழுங்காய் முறைப்படி ஜெபம் பண்றது கிடையாது. நான் நினைச்ச அளவுக்கு மார்க் கிடைக்கல இந்த பரீட்சையில், நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல. ஆமா, எனக்கு இந்த வியாதி ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்குது, தலைவலி விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கு, ஜுரம் மாறவே செய்யல, நீ போதிய அளவு ஜெபம் பண்ணல. நம்ம செய்ய வேண்டியதுல நம்பர் 1 ஜெபந்தாங்க. ஜெபம்தான் ஜெயத்தை கொண்டு வருகிறது. இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணி இருக்கிறாருங்க. தேவகுமாரனே ஜெபிச்சிருக்கிறார். எப்படி ஜெபிச்சிருக்கிறார்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்திருக்கிறார். நம்ம ஒருவேளை எப்போதும் அப்படி ஜெபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எப்போதும் அப்படி ஜெபித்தார்னு சொல்ல முடியாது. எழுதப்படவில்லை. மரணத்தினின்று விடுவிக்க வல்லவரை நோக்கி. அது எப்ப பண்ணியிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த கெத்செமனேல ஒரு ஜெபம் பண்ணார்ல, அந்த ஜெபத்தை தான் இங்கே இப்ரேயர் வாக்கியம் குறிப்பிடுகிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்திருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில ஒரு ஆபத்து, ஒரு வியாதியில செத்து விடுவோம். ஆபரேஷனுக்கு ஆளு தியேட்டருக்கு போகுது. இப்ப என்ன செய்யலாம்? முழுகிட்டு இருந்தா கதைக்காக முழுறதெல்லாம் விட்டுட்டு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு ஆண்டோடத்தில் வேண்டுதல் செய்யணும். சங்கீதக்காரன் சொல்றாரு, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். சிலர் இறுகின நெஞ்சம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். சிலர் ஜெபம் பண்ண சொன்னா அவங்க தங்களை ஒப்புக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நாங்க எல்லாரும் அவர்கள் எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, இப்படிதான் எல்லாரும் இழுத்து போட்டுக்கிடுவாங்க. ஆண்டவர் இயேசு பிதாவை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்திருக்கிறார். கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை இருந்துன்னா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிரும்னு அர்த்தம். ஆண்டவர் உதவி செய்வார் என்று அர்த்தம். சிலருக்கு கண்ணீரே வராது, சிலருக்கு வாயே திறக்காது. ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கே வாய் திறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ ஜெபம் பண்ற வேளையில நம்ம பழைய சாமிகிட்ட முழுவி ஒன்றும் நடக்கல, அது ஊமச்சாமி. நம்ம தேவன் ஜீவனுள்ளவர், வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். கேட்டீங்களா? இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்சிருக்கிறார். நம்ம அப்படி செய்யணும்னு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருக்கோ ஒரு ஆளுக்கு, உங்களுக்கு அன்பானவர்களுக்கு ரொம்ப மோசமா இருக்கு, இப்ப என்ன செய்யலாம்? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்யணும். பிதாவாகிய தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தால் அது கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பதில் கொடுப்பார். சாகிறவன் என்னைக்கும் சாகத்தான் போறான், நம்ம வேண்டுதல் செய்ய என்ன ஆக போகுது? டாக்டர் சொல்லிட்டார்ல, இவங்க செத்து போயிடுவாங்க, இனி அவங்க சாகுதான். அப்படி இல்லை. ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்தால் சாக வேண்டியவனுக்கு ஆண்டவர் வாழ்வு தருவார். எசேக்கியா ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார், நீர் பிழைப்பதில்லை, உம்முடைய வீட்டு குடும்ப காரியத்தை ஒழுங்குபடுத்து, செத்து போய்வீர்னு சொல்லிட்டார்ல. அவர் சோர்புறமாக திரும்பி ஆண்டவர் நோக்கி கண்ணீரோடு வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் அவருடைய வேண்டுதலை கேட்டு 15 ஆண்டுகள் நீட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டார்ல, இனி நான் சாகத்தான் போறேன், நான் ஒரு சொப்பனம் கண்டேன் இல்லை, அதன்படி நான் இந்த வருஷம் செத்து போயிடுவேன், எப்படியாவது நம்ம செத்து போயிடுவோம். ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன், நம்ம செத்து போறது உறுதியாயிட்டா கூட நல்லா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நான் செத்தா கூட உம்முடைய ராஜ்யத்துக்கு நான் வரணும், ரொம்ப கஷ்டப்படாம இந்த உலகத்தை விட்டு நான் வந்துடணும். அடுத்தவங்களுக்கு பாரமா படுக்கையில கடந்து பாடுபட்டு என்னக்காக மற்றவங்க முறுமுறுத்து வேதனைப்பட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஒரு நாள் ஒரு சகோதரிக்கு முதல் பிரசவம், குடும்பத்தில் உள்ள முக்கியமான ஒருத்தங்க ஒரு கனவு கண்டாங்க. பிரசவத்தில் அவங்க செத்து போறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்கும் புருஷனுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. கூட பிறந்தவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவ செத்து போயிடுவான்னு சொல்லிட்டாங்க. புருஷனுக்கு சொன்னாப்புல நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு தகவல், ஒரு தபால். எல்லாரும் ஊக்கமா ஜெபம் பண்ணாங்க. அந்த ஆள் சாகல்ல, உயிரோடு இருக்கிறாங்க. சுகமான பிரசவத்தை தெய்வம் கொடுத்தார். ஹல்லேலூயா.
அந்த ஊக்கமான நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. கண்ணீரோடு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யும். சிலர் என்னதான் ஆபத்து தீமை நேரிட போனாலும் அசையவே மாட்டாங்க. செத்த பிற ஐயோ ஆண்டவா உனக்கு கண் இருக்கா, நீ கடவுளா, அப்படியெல்லாம் புலம்புறாங்க. ஐசி நம்ம ஆண்டவருக்கு கண் இருக்கு, காது இருக்கு, கேட்கும். கூப்பிடி நீ பதில் கொடுப்பார், ஆண்டவர் செய்வார். இயேசு கிறிஸ்துவே ஜெபம் பண்ணி இருக்கிறார். அப்ப நம்ம ஜெபம் பண்ணணும் இல்லையா? ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்றீங்களா? உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்றீங்களா? கால் வலிக்குது, இப்ப என்ன செய்யலாம்? அயோடெக்ஸ் போடலாமா, மூவ் போடலாமா? அயோடெக்ஸோ மூவ் போடண்டான்னு நான் சொல்லல, அது போட்டாலும் சில ஒன்றும் நடக்காது. இப்ப என்ன செய்யலாம்? எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா போதும். எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துன்னா நான் இதைத்தான் பண்ணிட்டு இருப்பேன். எனக்கு உங்களை தாண்டி மருந்து வைத்தியம் மாத்திரை எல்லாம் எனக்கு தெரியும், உங்களை தாண்டி தெரியும். அதுக்கெல்லாம் உடனே ஓட மாட்டேன். நம்ம எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் குணமாக்கிடுவார். ஹல்லேலூயா. கொஞ்சம் வாயை திறந்து ஆண்டவரிடத்துல கண்ணீரோடு கேட்டா போதும், ஆண்டவர் இரக்கம் காட்டி விடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவே மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல மனுஷனாக வாழ்ந்த காலத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறார். பத்தியா? அப்ப நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? இன்று காலை ஜெபம் பண்ணி வந்தவங்க, நீ காலையில் ஜெபம் பண்ணி இருப்பீங்கல்ல, ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள், 6ஆம் மாதத்தின் முதல் நாள். இன்றைக்கு காலையில் ஜெபம் பண்ணவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுவோமா? இன்று காலையில் ஜெபம் பண்ணவங்க, நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க. சிலர் ஜெபம் பண்ணாம முழிக்கிறீங்க, அது தப்பு தான். நீங்க ஜெபம் பண்ண, அது இன்னைக்கு ஆராதனை நாள் இல்லை, நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தா நேரம் ஆகிரும் இல்லையா? அப்படியா? நேரம் ஆகிருமா? அது கொஞ்சம் நேரம் குறைச்சிக்கிடணும். எல்லா நாளும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லா நாளும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா இன்னைக்கு 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். அதுபடி அப்போ கொஞ்சம் முன்னாலே எழும்பிக்கிடணும். ஆமா, நான் எல்லா நாளும் அதிகாலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன்னா இன்றைக்கு 1.5 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன். அதான் நான் பண்றேன். அதெல்லாம் முடியுமா? அது முடியும், மனசு வச்சா முடியும். ஜெபமே பண்ணாம எல்லாம் நடக்குமா? ஜெபம் பண்ணாட்டா ஒண்ணுமே நடக்காது. நான் உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணும். எனக்கு உடம்பு சரியில்லை பாஸ்டர், நான் உடனே என்ன கேட்பேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்பேன். ஒரு நல்ல டாக்டர் சொல்லுங்கன்னா டாக்டர் சொல்லுவேன், ஒரு ஆஸ்பத்திரி சொல்ல சொன்னா ஆஸ்பத்திரின்னு சொல்லுவேன். ஆனா முதலாவது நல்லபடியா என்கிட்ட சொல்றவங்களுக்கு என்ன சொல்லுவேன்? ஒரு நாள் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு ஹார்ட் அட்டாக். அவருக்கு உண்மையிலே ஹார்ட் அட்டாக் தான். சாயங்காலம் டாக்டர் கைவிட்டுட்டாரு பெரிய ஆஸ்பத்திரியில, நீ போயிடலாம், நீ பிழைக்க மாட்ட, சில மணி நேரம் தான் சொன்னார். ஆனா அவங்கள ஆண்டவர் குணமாக்கினாலும் இங்க வரமாட்டாங்க. ஒருவேளை ஆறாவது முடிவுக்கு முன்னால அவங்க பைக்கில் வந்து இறங்கலாம். புருஷன் வந்தா மனைவி வரமாட்டாங்க, மனைவி வந்தா புருஷன் வரமாட்டார், அப்படி ஒருவர். ஆனா எனக்கு ஃப்ரெண்டு தான். நான் அடி மட்டும்தான் கொடுக்கல, அடி கொடுக்காத ஒரு குறை தான் இருக்குது. அது வேணும்னா கொடுத்து காட்டுறேன். திருந்துவாருன்னு எனக்கு தெரியல. டாக்டர் கைவிட்டாச்சு. ஒரு 7:30 7:45 சாயங்காலம், ராத்திரி 12:30 மணிக்கு நான் தூங்கிட்டு கிடக்கிறேன். ஃபோன் பண்றாரு, எனக்கு ஹார்ட் அட்டாக். எப்படி தெரியும்? நான் அங்கே ஒரு பாஸ்டர் ஹார்ட் அட்டாக் வந்து இல்லை. ஆமாம், அப்போ நான் கூட இருந்தேன். அதே அறிகுறி தான் எனக்கு இருக்கு. நான் உடனே கேட்டேன், என்ன செய்யணும்னு கேட்டேன். என்ன செய்யணும்? அப்பா அவர் சொன்னார், எனக்காக ஜெபம் பண்ணணும். நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இரக்கம் காட்டி இவருக்கு உயிர் பிச்சையை தாரணும்னு ஜெபம் பண்ணேன். காலையில் வண்டி எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில் பார்க்க போனேன். ஆஸ்பத்திரியில் டீ பிடிச்சிட்டு இருந்தார். இப்போ நல்லா இருக்கிறாரு. இப்போ ஊர் உலகம் எல்லாம் சுற்றிட்டு வருவார். உலகம் சுற்றிட்டு வருவாரா? வரார். வாயை திறந்து ஆண்டவரிடத்தில் கேட்கணும். சாவுக்கு ஏதுவான வியாதியும் ஆண்டவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆடு மாடுகளை கூட குணமாக்குறாருங்க. ஆச்சரியமா இருக்கப்பா. திடீர்னு கூப்பிடுறாங்க, என்னம்மா என்ன உங்க ஆடு சாக கிடக்குதுங்க ஐயா, 3000 ரூபா விற்கும். அப்படியா? என்ன செய்யணும் இப்ப? நான் என்ன மாட்டு வைத்தியரா, வெட்டரி டாக்டரா? நீங்க ஒரு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஜெபம் பண்றோம், போன்ல ஜெபம் பண்றோம். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டு என்ன பண்ணுகிறார்? சுகமாக்கி விடுகிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய சபையின் தலைவர் சாது ஏசுதாசன் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போயிருந்திருக்கிறார். அந்த வீட்டில் உள்ளவங்க இவரை ரொம்ப நேசித்தவர்கள். ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு வெளியாகல. ஐயா, நாங்கள் ரொம்ப பாசமான இந்த நாய் சாகடுக்கு ஐயா, இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. அவர் எங்கள் அப்பாட்ட சொன்னது சொல்றேன்.
அவருக்கு நாய்க்கு ஜோம் பண்ணலாமான்னு ஒரு கேள்வி, சந்தேகம். அவருக்கு தெரியாதான். அவர் மனம் விட்டு உண்மையை சொன்னார். என்ன சொன்னார்? நாய்க்கு ஜோம் பண்ணலாமான்னு தெரியாது. ஆனாலும் அந்த குடும்பத்தார் ரொம்ப வாஞ்சியோடு வேண்டுதல் செய்ய சொன்னதுனால, ஆண்டவரே மிருக ஜீவன்களை நீர் நேசிக்கிறபடியால் ஸ்தோத்திரம் 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 சொன்னாராம். நாய் குலைச்சிட்டு. ஹல்லேலூயா. ஆமா, மிருக ஜீவன்களுக்காக ஜோம் பண்றதையும் ஆண்டவர் கேட்கிறார். மனுஷனுக்காக ஜோம் பண்ணா கேட்க மாட்டாரா? கேட்பார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரிடத்துல ஜோம் பண்ணணும். எந்த பிரச்சனைனாலும் சரி, காலில் முள்ளு ஏறினா கூட ஜோம் பண்ணணும். எதுக்கு? அப்பதான் அந்த முள்ளு சுலபமாக உனக்கு பாதிப்பு இல்லாம உனக்கு முள்ளு வெளியே வரும். இதெல்லாம் ஒரு பெரிய காரியமானு சொன்னா அது ஒருவேளை விஷம் முள்ளா இருந்ததுன்னா, உண்மையாய் சொல்லுகிறேன், 2 பெரிய மனிதர்களை நான் அறிவேன். விசுவாசிகளாக இருந்தவர்கள் காலில் முள்ளு ஏறி அதை அலட்சியமாக விட்டு அது செப்டிக் ஆகி 2 பேர் செத்து போயிட்டாங்க. முள்ளு தானே, அதுல என்ன இருக்கு? முள்ளு ஏறினாலும் சரி, மாடு முட்டினாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணாதான் எல்லாமே நடக்குங்க. நம்ம காரியம் எல்லாமே ஆண்டவரை கொண்டுதான் நடக்கணும். அதை புரிஞ்சுக்கிடுங்க. பூஜாரியை கொண்டோ, பேயை கொண்டோ, நாயை கொண்டோ, நெறிய கொண்டோ இல்லை, நம்ம ஆண்டவரை கொண்டுதான் எல்லாம் சாதிக்க முடியும். அதுக்கு என்னதான் செய்யணும்? ஜெபந்தான் பண்ணணும். நான் உண்மையே சொல்லிடுறேன். பலரும் என்ன வீடு தேடி டிங்டாம் காலிங் பில் அடிக்கிறாங்க மாடிக்கு. இது யாருன்னு பார்த்தா முன்ன பின்ன தெரியல. சார் குட் மார்னிங் சார், ஒரு அட்மிஷன் வாங்கித்தாங்க சார், எல்கேஜிக்கு அட்மிஷன் வாங்கித்தாங்க சார். எல்கேஜிக்கா? எல்கேஜிக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு நம்மகிட்ட வந்து தொந்தரவு பண்றாங்க. ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வாங்கித்தாங்க சார், ஒரு 11th வாங்கி. நான் பள்ளிக்கூடம் நடத்துறது எங்க சொந்த அண்ணன் தான். ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவங்க தான், ஒரே அப்பா அம்மா. எனக்கு சொந்த அண்ணன். நானும் அந்த பள்ளிக்கூடத்தில் 9 வருஷம் இருந்தேன். ஆனா நான் என்ன செஞ்சுட்டு போவோம் உனக்கு தெரியுமா? ஆண்டவரே நான் போறேன்ப்பா, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும், அடியேனுக்கு உதவி செய்யும், எங்க அண்ணனுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணும். கேட்டுக்க, படித்தவங்களே படிக்காதவங்களே, விவரம் தெரிஞ்சவங்களே விவரம் தெரியாதவங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஜோமுடிட்டே போவேன். வழியில வண்டி ஓட்டிட்டு போறவள சோத்திரப்பா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். எனக்காக போகல, என்னை தேடி வந்து இப்படி ஏழையா எளிய மக்கள் கேட்டாங்களே உதவி செய்யும் ஆண்டவரை, தோத்திரம் தோத்திரம். அங்கே போய் அண்ணேன்னு மெதுவா எப்படி முன்னால் போக முடியாது, கிரில் கேட்டு மெயின் கேட்டு எல்லாம் போட்டு சைடு வழியாக, சமையல் கட்டு வழியாக, அடுப்பாண்டி வழியாக உள்ள போனோம். ஆயாட்டம் மெதுவாக கேட்டுக்கிட்டது. மாஸ்டர் சார் அண்ணன் இருக்கிறாங்களே, மெதுவாக உள்ள போகிறது. அவர் ரொம்ப எழுதிக்கிட்டே இருப்பார். அங்கே ஒரு 2 செல் அடிச்சுக்கிட்டே கிடக்கும், எடுக்க மாட்டார். ஒரு செல் வைப்ரேஷனில் கிடக்கும், சைலண்டில். அண்ணே வா வா உட்கார் உட்கார். உடனே ஃபைல் அதெல்லாம் மாற்றிட்டு, ஒவ்வொரு சேரில் ஒவ்வொரு ஃபைல் இருக்குமா, அதெல்லாம் மாற்றி உட்கார். எப்படி அண்ணா எல்கேஜி அட்மிஷன்லாம் முடிஞ்சிட்டா? அது என்னைக்கே முடிஞ்சிட்டு. 11th அட்மிஷன் முடிஞ்சிட்டா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் முதல் நாளே 100 அட்மிஷன் முடிஞ்சாச்சு. ஓ, இப்படி ஒரு கேஸ் இருக்க கிடைக்குமா? என்னத்த அது? எந்த பள்ளிக்கூடம்? நம்ம ஜோம் பண்ணிட்டு போனதுனால வெற்றி கொடி பிடித்து விட்டேன். ஹல்லேலூயா. நான் கனவுல கூட காணல, சத்தியமா சொல்றேன். ஜோம் பண்ணதுனால ஆண்டவர் எனக்கு இறங்கினார், என்னிடத்தில் கேட்டுக்கொண்டவர்களுக்கு தேவன் இறங்கினார். ஹல்லேலூயா. எல்லாம் காரியம் அவர்கிட்ட தாங்க இருக்கு தம்பி. பாப்பா கேட்டியா? எல்லாம் நான் சாதிச்சிருவேன், அழுது சாதிச்சிருவேன். ஒரு அம்மா சொல்றாப்புல, மாஸ்டர் சாரை கண்டா நான் காலில் விழுந்து அட்மிஷன் வாங்கிடுவேன். நீ மாஸ்டர் சாரை கண்டா தானே? அவர் அட்மிஷன் முடியும் வரையில இன்னும் 1 மாசம் அவரை யாரும் கண்டுக்கிட முடியாது. காணான் பாடியில் அவர் நடுராத்திரி வண்டியில கிளம்பி போயிடுவார். இங்க அவர் வேற ரூட்டெல்லாம் வச்சிருக்கிறார். உனக்கு எப்படி தெரியும்? நான் இப்படி சொல்லி தூக்கிட்டு நிற்க முடியும்? சொல்றத கேட்டியா? எந்த காரியம் உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. ஜெபந்தான் தம்பி. நான் இத்தனை வருஷம் என்னென்ன காரியம் எங்கெங்க சாதிச்சனோ எல்லாம் எப்படி நினைக்கிற? எம்எல்ஏ கொண்டா, எம்பியை கொண்டா, பிரதம மந்திரியை கொண்ட. பிரதம மந்திரியை கொண்டு ஒரு காரியம் நாடணும்னு சொன்னா கூட நம்ம ஜெபம் பண்ணா போதும், ஆண்டவர் செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஒரு ஆசிரியர் சொன்னாரு, நம்ம தொகுதியில போட்டிட்டாரு எம்பி பாராளுமன்ற தொகுதிக்கு மணிசங்கர் ஐயர், அவருடைய மகளுக்கு தஞ்சாவூர்ல மெடிக்கல் காலேஜில் MBBS சீட்டுக்காக போன் பண்ணி சொல்லிட்டாராம். 1 பைசா கொடுக்கண்டா, ஃப்ரீ சீட். ஆனா இடத்தரகர்கள் கேட்கிறாங்களாம் பெரிய தொகை, வர சேர்க்க முடியல. பார்த்தீங்களா? இப்ப புரியுதா? நம்ம ஆண்டவரால எல்லாம் சாதிக்க முடியும். நம்ம ஜெபம் பண்ண ஜெபிப்போமாக.
ஆமென். நம்ம ஜெபிப்போமாகன்னு சொன்னோன்னா நீங்க வாயை பிளக்கக்கூடாது. வாயை திறந்து அது இல்லை, வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கணும். ஜெபிப்போமாகன்னு சொன்னோன்னா கண்ணை மூடி தூங்கிடக்கூடாது. இங்க பாடுற வேலையிலே நீங்க சிலர் தூங்க பாக்குறீங்க. ஜெபம் பண்ற வேலையில என்ன செய்யக்கூடாது? தூங்கவே கூடாது. யாதொருவர் ஜெபிக்கிற வேலையில ஆராதனை வேலையில தூங்குறாங்கன்னா சத்தியமா உள்ளதை சொல்றேன், அந்த ஆளுக்குள்ள பிசாசு இருக்கு. உண்மையே சொல்றேன், நான் ஒளிவு மறைவில்லாம வசனத்தை சொல்லி வர்றேன். அதனாலதான் என்ன எல்லாருக்கும் பிடிக்கும். அதனாலதான் எல்லாரும் இது கடின உபதேசம்னு சொல்றாங்க. நீ என்ன உபதேசம்னு சொன்னாலும் சரி. இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். அது எப்படின்னா, ஆண்டவராய் இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரு? அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு மரணத்தின்று விடுவிக்க வல்லவரை நோக்கி வேண்டுதல் செய்தார். இப்ப அவர் எப்படி அதை ஜெபம் பண்ணாருன்னு உள்ளதை அறிஞ்சுக்கிடணும். நம்மவும் சிலர் ஜெபம் பண்ணுவோம், நடக்காத காரியத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அது நடக்காத காரியத்துக்கு ஜெபம் பண்ணா நடந்துருமா? எனக்கு தெரியலையாப்பா. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணார். Oh my Father, if it is possible, let this cup pass from me. Nevertheless, not as I will, but as you will. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருவோம்னா, ஆண்டவருடைய சித்தமோ இல்லையோ அதெல்லாம் நம்ம அறிஞ்சுவிடுறது கிடையாது. யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிற நிருபத்தில் 1ஆம் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. நீங்க தப்பான காரியங்களுக்காக, தேவையில்லாத காரியங்களுக்காக நீங்க ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, எங்க ஊர்ல இருக்கிற பிரசிடண்ட்டுக்கு வீட்டை எனக்கு தாரும் அப்பா. அங்க வீட்டுல போய் கை வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. அது தப்பு. நீ பொருளாசைக்காரி. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவரே, எங்க பாஸ்டருக்கு எத்தனை கார் வேணும்? இப்ப புதிய காரை கவர் போட்டு மூடி விட்டுருக்கிறாரு. கார் வாங்கி இருக்கிறாரு, யாரும் பார்க்க கூடாதுன்னு மூடி விட்டுருக்கிறாரு. எனக்கு கார் இல்லை, சகோதரருடைய கார். அப்ப என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரே, இதை தந்துடும் அப்பா. ஆண்டவரே, இந்த கோயிலை எனக்கே கொடுத்துரும் அப்பா. அப்படியா? இஸ் இட் தி வில் ஆஃப் காட் டு கிவ் திஸ் சர்ச் டு யூ? நோ, ஐ நோ. எனக்கு தெரியும் ஆண்டவருடைய சித்தம் என்ன. அங்க ஒருத்தர் விலை கூடன வாட்சி கட்டி இருக்கிறாரு, 15,000 ரூபாய்க்கு வாட்சி. ஆண்டவரே, அவருக்கு கையில இருந்து அந்த வாட்சி கலந்து விழுந்து அது எனக்கு கிடைக்கணும். ஆஹா, நல்ல ஜெபம் எல்லாம் பண்றாங்க போல இருக்க. அவ்வளோ பாவிகளா, நீங்க மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் இன்னைக்கு ரோட்ல போற வேளையில ஒரு 10,000 ரூபாய் உள்ள ஒரு கள்ள நோட்டு எனக்கு கிடைக்கணும்ப்பா. 10,000 ரூபாய் உள்ள கள்ள நோட்டு கிடைக்கணுமா? ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு பணம் தேவையா இருக்கிறது 50,000 ரூபாய். யாராவது ஒரு ஆளு 50,000 ரூபாய் இன்னைக்கு தொலைச்சிட்டு போனோம் நான் போற வழியில. அது கரெக்ட் தான். நல்ல நல்ல ஜெபம் எல்லாம் பண்றாங்க. ஆண்டவரே, அதான் போதில்ல ஒரு பொண்ணு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, அந்த பொண்ணை எனக்கு தாரு. பாப்பா, உனக்கு பேர் என்னது? எனக்கு பேரு நளினி. ஓ ஆண்டவரே, அந்த நளினி எனக்கு தாரு. உனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது, உன்னை பேய் பிடிச்சிடும். எனக்கு தெரியும், அதனாலதான் நான் சொல்றேன். அங்க பிரான்சிஸ் பண்ணுனான் ஜெபம். பிரான்சிஸ் இங்கிலீஷ் மீடியம், நல்ல இங்கிலீஷ்ல எல்லாம் பேசுவான், எல்லாம் பாடுவான். சீரழியும் இந்த மண்ணுலகம். எப்படி பாடுவான், எப்படி ட்ரம் அடிப்பான். எங்க அண்ணா அட்வைஸ் பண்ணாப்புல, அவளுக்காக நீ பேரை சொல்லி ஒன்று ஜோமனண்டா மந்திரவாதியை போல பேய் பிடிச்சிருன்னு சொல்லி பார்த்தாப்புல. ஆண்டவரே, ஐயாவுடைய மகள் ஜாயிஸை தாரும். எனக்கு அவளுக்கு பேர் எனக்கு அந்த அக்கா நல்ல அக்கா, பக்தியான ஒழுக்கமான அக்கா, உண்மையை பேசுகிற அந்த அக்கா. அப்படி இச்சையான ஒரு அக்கா கிடையாது. இவனுக்கு ஒரு கிறுக்கு புத்தி. அவளை தார ஆத்தங்கரை குளத்தங்கரை எல்லாத்திலையும் போய் இருந்து வேண்டிட்டு இருந்தான். மெண்டல் ஆகிட்டான். டில் டேட் ஹி இஸ் மெண்டல், சைக்கோ. இப்படியெல்லாம் நீ வேண்டுதல் செய்யக்கூடாது, அது பெரிய தப்பு. இதை ஆண்டவர் ஏற்றுவிட மாட்டார். ஆண்டவர் நம்ம என்ன கேட்டாலும் தருவார், என்னவும் சாதிச்சுக்கலாம். அப்படியா? அப்படி எல்லாம் முடியாது. இஸ் இட் தி வில் ஆஃப் காட்? இது ஆண்டவருடைய சித்தம் தானா? குஷ்டரோகி எவ்வளவு அழகா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். எப்படி கேட்டான்? குஷ்டரோகிக்கு இருந்த விவரம் நமக்கு வேண்டாம். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால், if it is thine will heal me Lord, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். அல்லேலூயா. அப்படிதான் கேட்கணும். இது நீ மொட்டை மண்டையா கேட்கக்கூடாது. உனக்கு ஆசை இச்சையை நிறைவேற்ற கேட்கக்கூடாது. அவளை தாரும் அப்படின்னு ஆம்பளை பேரும்,
அவனத்தாருன்னு பொண்ணுகளும் கேட்டான். பொண்ணுகளுக்கு அப்புறம் பைத்தியம் பிடிக்கும். பிறகு மென்டல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட வேண்டியது. எனக்கு தெரியும். ஆமாம், சத்தியமாக எனக்கு நடந்த ஒரு விஷயம். ஒரு பெரிய ஆள், நல்ல குடும்பத்தில் உள்ளவர். அவருக்கு ஒரு போஸ்ட் மாஸ்டருடைய வீட்டில் 2-3 பிள்ளைங்க இருந்திருக்கிறான். இந்த குடும்பத்துக்கு பழக்கமானாங்க. அவளை தாருன்னு கேட்டு அவன் மெண்டலாகி கீழ்பாக்கு மென்டல் ஆஸ்பத்திரியில் போட்டு அவன் பிறகு மெண்டலாகி செத்து போயிட்டான். தெரியுதா? நீ உனக்கு ஆசை தீர்றதுக்கு, இச்சையை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அதுலலாம் சிலர் பைத்தியம் பிடிக்கிறது. இந்த வேலை வச்சுக்கிடக்கூடாது. பிறகு பேய் பிடிச்சு அலைய வேண்டியது வந்துடும். நம்ம ஆண்டவருக்கு சித்தம் எதுவோ, ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ணா மகாராஜாவுடைய, இந்த சரபோஜி மகாராஜாவுடைய மகளை தான் கல்யாணம் பண்ணும், அவளைத்தாரு. சரபோஜி மகாராஜாவுக்கு மக இருந்தாளான்னு உள்ளது முதல்ல கண்டுபிடி. மகாராஜாவுக்கு மக உண்டான்னு கேளு. சரபோஜி மகாராஜா எப்போ வாழ்ந்தவர்? இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் எப்போ வாழ்ந்து எழுதியோ செத்து போயிட்டார். உனக்கு வேண்டுதல் எல்லாம் ஒழுங்கீனமா, ஆண்டவருக்கு சித்தமில்லாத கேட்காது. அப்படி கேட்டா உனக்கு குறுக்கு பிடிச்சிடும். இதெல்லாம் இன்னைக்கு எந்த ஊழியக்காரன் சொல்லி கொடுக்குறான் இல்லை. அதனால பயில்கள் பொண்ணு எல்லாம் வீணா போறாங்க. பேய் பிடிச்சு அலக்கழிச்சு நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லித்தார். ஆண்டவரே, எங்க பக்கத்து இடத்துல இருக்கிறவங்களுக்கு வீடையும் அந்த மனையும் அந்த இடத்தையும் எங்களுக்கே தாரும். அவங்க இப்பதான் வீடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ஜினியர்கிட்ட பிளான் கொடுத்துருக்கிறாங்க. இவங்க அதுக்குள்ளால ஒரு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே, பிறர் பொருளை இச்சையாதிருப்பாயாக. 10 கட்டளையில ஒண்ணு இல்லையா? அதுக்கு ஆசைப்பட்டு நீ ஜெபம். உனக்கு இருக்கிறது போதும்னு திருப்தி இல்லையா? உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். சேர ஆசை. ஐயோ, ஆண்டவர் எல்லாம் கேட்டுவார் நினைக்காது. பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இயேசு ஜெபித்தார். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியம் ஜெபம் பண்ணோம்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த சகோதரனை நீர் குணமாக்கும். கடந்த காலங்களில் அநேக ஊழியக்காரங்க சத்தியமா உண்மையை பேசுகிறேன், இந்த விஷயத்தில் அறியாம தவறு பண்ணாங்க. ஆண்டவரே இவளை குணமாக்கும், இவளை விடுதலையாக்கும் 8 மாசம் 10 மாசம் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணி பேயெல்லாம் போச்சு, நோய்வெல்லாம் போச்சு. கடந்தா குணமானா. பிறகு என்ன நடந்தது? அவங்க விக்கிரமணத்துக்கு திரும்ப போனாங்க, பின்மாற்றத்துக்கு போனாங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பொண்ணை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கும். உமக்கு சித்தமானால் இவனுக்கு ஜீவனை கொடு. இதுல ஏதோ அவர் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஜோம் பண்ணார். ஆண்டவரே இதை செய்தே ஆக வேண்டும். தப்பு. அப்படியெல்லாம் ஜோம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் கேட்க மாட்டார். அப்படி எத்தனை பேர் ஜோம் பண்ணி ஒன்றும் நடக்கல. ஆண்டவர்கிட்ட நம்ம முதலாவது கேட்கணும். ஆண்டவரே, இஸ் இட் யுவர் வில் டு டு எ மிரக்கிள்? ஒரு அற்புதம் செய்ய உமக்கு சித்தமா? இவனை குணமாக்குறவங்களுடைய சித்தமா அப்படின்னு முதல்ல கேட்டுறோம். ஆண்டவர் சொல்லுவார், இவன் கொஞ்ச காலம் பிசாசினால் அலக்களிக்கப்படணும்னு ஆண்டவர் சொன்னாருன்னா நம்ம கொஞ்ச நாள் அமைதியாக சோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். இல்ல நீ ஜோம் பண்ணலாம், நான் விடுவிப்பேன், குணமாக்குவேன்னு சொன்னாருன்னா ஜோம் பண்ணலாம். ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு நாள் என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர், நான் முன்னால் எப்படி இருந்த இடத்துல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை. அவர் மத்திய அரசாங்க ஊழியர். 41 வயசுல அவருக்கு கேன்சர் வியாதி. அவர் அருளறிந்த மையே மாள்கே கத்தருடனே கூட இருக்கிற ஆசிரியர்களுக்குள்ளே ஆசிரியப்பட்ட நீரே, அர்ச்சித மரியாதை, சரஸ்வரோட மாதாவே இன்னும் எல்லாம் கூப்பிடுவார். அவருடைய மனைவியும் அவருடைய பணியில் இருந்தார்கள். அவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அவங்க வீட்டுக்கு விருந்தாளிகள் பலர் வருவார்கள், பலதரப்பட்டவர்கள் வருவார்கள். அவருக்கு மனைவி இல்லாத வேளையில வயசு குறைஞ்ச பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் வருவாங்க. அவரே கூட்டிட்டு வருவார் வண்டியில. கேட்டா அவராகவே முந்தி சொல்லிடுவார், பாஸ்டர் இது அக்கா மக, இது தங்கச்சி மக, இது அண்ணன் பொண்ணு. எல்லாம் அண்ணன் பொண்ணு இல்லை, அக்கா பொண்ணு இல்லை. இவருக்கு கேன்சர் வியாதி. நானும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, அவங்க கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. நானும் ஜோம் பண்ணேன். நானும் என் மனைவி ஒரு மனதோடு ஜோம் பண்ண. ஆண்டவரே இவரை குறித்து நீர் என்ன சித்தம் கொண்டிருக்கிறீரப்பா, இவரை குறித்து உங்களுடைய திட்டம் என்னன்னு ஜோம் பண்ண. ஆண்டவர் சொன்னார், அவங்களுடைய நாட்கள் முடிந்து போனது. நாட்கள் முடிந்து போனது. வர ஆளுக்கு மேல ஆளு. அவங்க கும்பகோணத்தில் விமல் ஆஸ்பத்திரியில் அங்கே சீரியஸாக படுக்க வச்சு அவர் உட்காந்து இருக்கிறார். கண்ணு திறந்துருக்கு, காது கேட்கும், அவரால் பேச முடியும். ஆனால் சாவு உடனே வரல. ஆளுக்கு மேலே ஆளு. அவருக்கு தம்பியும் அவருக்கு மச்சான்னு போன உடனே கூப்பிட்டாங்க, கேட்டாங்க, பாஸ்டர் எங்கள் அண்ணனுக்கு அண்ணன் அது குணமாகுமா, எங்கள் மச்சானு குணமாகுமா? நான் சொன்னேன், நான் கள்ளத்தீர்க்க தெரிசி கிடையாது, நான் மனசார நாங்கள் சோம்பல். ஆண்டவர் சொன்னாரு, நாட்கள் முடிந்து போறது. அவருக்கு மனைவிட்ட சொல்லல. அவருக்கு மனைவி அங்க ஜெபமாலையை உருட்டிட்டே இருந்தாங்க. நீங்க யாரா ஜெபமாலையை உருட்டுறீங்களா? ஜெபமாலையை உருட்டுற நிறுத்திட்டு தோத்திரம் மட்டும் பண்ணா போதும்.
அவங்க ஜோமாலே உருட்டி இருந்தாங்க. ஒரு நிமிஷம் அவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லிக்கிட்டு நம்ம ஒரு ஜோம் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். அவங்க கூட்டாளிகள் கூட பணிபுரிந்தவர்கள் எல்லாம் வந்தவங்க வெளியே போனாங்க. நல்ல வாய்ப்பு பயன்படுத்தின போனேன். அவர்கிட்ட சொன்னேன், எல்லாரும் பாவம் செய்தார்கள், நீங்களும் பாவம் எல்லாம் செஞ்சிருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவிடத்துல பாவத்தை மன்னியுன்னு கேளுங்க, உங்க ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருவார்னு சொன்னேன். ஆமா, உண்மையை சொல்றேன். அவர் கடகடகடன்னு அழுதார். நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்திருக்கும். அவர் ரட்சிப்பு அடைந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் போய் ஜோம் பண்ணி வந்த அடுத்த நாள் 3வது நாள் சிரித்து போயிட்டார். அப்ப ஜோம் பண்ணா அம்மா பாஸ்டரை கூப்பிட்டு ஜோம் பண்ணா எல்லாரும் பிழைச்சிருவாப்பா. ஆமா ஆமா, நீ தப்பு கணக்கில் போடாத, நாங்க ஜோம் பண்ணி பார்ப்போம் ஆண்டவரே இவர் பிழைப்பாரா சாவாரா. அப்ப ஆண்டவர் சொல்லிடுவாரு, என்ன ஆண்டவர் செய்ய போறாரோ செஞ்சிருவார். அதுக்கு மேல நான் போராட மாட்டேன். சில கேஸுகளுக்கு நான் போராடுறதே கிடையாது. மற்றவங்க சொல்லுவாங்க நீ ஜோம் பண்ணு ஜோம் பண்ணு. அப்ப நம்ம ஜோம் பண்ணும், உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணு. எல்லாரும் கூட இருக்கிறவங்க உபவாசம் பண்ணி ஜோம் பண்றாங்க, நான் மட்டும் சாப்பிட்டுட்டு ஜோம் பண்ணா தப்பா நினைப்பாங்க. சரி, நம்ம அவங்க கூட பட்டினி கிடப்போம். என்ன கிடப்போம்? பட்டினி கிடப்போம். நம்ம குடலை வாட விடுவோம், உடம்பு வாடட்டு போயிட்டு போகுதுன்னு நமக்கு தெரியும் இது பிழைக்காது. ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னாட்ட ஜோம் பண்ணுக்கு சொன்னாங்க. நான் ஊக்கமா உபவாசம் பண்ணி நானும் என் மனைவியும் ஜோம் பண்ணேன். அப்பா ஆண்டவரே என்ன காரணம், என்ன அப்பா அப்படின்னு கேட்டவர்கள் ஆண்டவர் சொன்னாரு, கேட்டுக்க, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் இருக்கிற யூதாவின் பாவம் இரும்பெழுத்து ஆணியிலும் வைரத்து நுனியினாலும் அவர்கள் இருதயமாகிய பலகையில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த வீட்டுக்காரங்க கேட்டாங்க, ஆண்டவர் என்ன சொன்னாரா உங்களுக்கு? ஆண்டவர் என்னதான் சொன்னாரான்னு கேட்டா நான் பொய்யா சொல்ல முடியும்? ஆண்டவர் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னார்? ஆண்டவர் இப்படி சொன்னாரு. அங்க இருக்கா? இருக்கு. என்னத்த இருக்கு? எரேமியா 17:1 தானே படிச்சீங்கல்ல? கமன் லிசன் டு மீ now. நீங்க அங்க படிச்சுக்கிட்டே பெரிய வேத பண்டிதர்களாக மாறி சாத்தான் உங்களை வீணாக்கிடக்கூடாது. கடந்த காலகட்டத்தில் பிசாசு பிடிச்சி ஒரு சிலர் கொள்ளை கொண்டு போச்சு, பேய் சுனாமி கொண்டு போச்சு. எப்படி தெரியுமா? பிரசங்க எல்லாம் எழுதிட்டே இருப்பாங்க, வசனத்தை கவனிக்க மாட்டாங்க. பேய் பிடிச்சிட்டு பேய் கொள்ளை கொண்டு போச்சு. இதை கவனிங்க. அவங்க கேட்டாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவர் சொன்னாரு, நம்ம எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொன்னார். என்னது மனம் திரும்பணும்? என்ன சொன்னாரு சொல்லுங்க பாஸ்டர்? எரேமியா 17:1 இருக்கிறத சொன்னாரு. அது என்னது எங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்லிவிட்டேன். அவங்களுக்கு பயங்கர கோவம். என்னாட்ட சத்தியமா சொல்றேன், பயங்கர கோவம். ஒருத்தர் என்ன அடிக்காத குறை, அடிச்சிருந்தாலும் நான் பட்டிருக்க வேண்டியது. ஆண்டவர் அப்படி சொன்னாரா? ஆண்டவர் சொன்னார். பிறகு நல்லா ஜோம் பண்ணி பார்த்தா அந்த குழந்தை செத்துச்சு. இயேசுவே, இந்த பாஸ்டர் நல்ல மனசு இல்லை போல இருக்கு. எனக்கு நல்ல மனசு தான். ஆண்டவருக்கு சித்தம் என்ன? என்னதோ ஒரு குறைபாடு இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? அழுதிடணும், ஆண்டவரிடத்தில் இறக்கத்துக்காக செஞ்சிடணும். பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துதான் தேவகுமாரன் இயேசு ஜெபித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து இந்த சரீரத்தில் இருந்த நாட்கள் இயேசு எப்படி ஜெபம் பண்ணாருன்னா, அந்த மார்க் 14ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில இயேசுவின் சீஷர்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்க. சரியா? இயேசுவின் சீஷர்கள் அவங்களுக்கு துக்கத்தினால தூக்கம், அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. ஆனா ஆண்டவர் இயேசு அவங்க எல்லாம் தூங்குறாங்க, நம்மவும் போய் தூங்குவோம்னு சொல்லி தூங்கினாரு. Again Jesus went away and prayed the same thing. மற்ற சீஷர்கள் எல்லாரும் தூங்குறாங்க. He went back to his followers and found them sleeping. அவர் போய் பார்த்து 37 இருக்கு, சீஷர்கள் எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. பரவ சீமோன் பேதுருட்ட கேட்டாரு, Peter, Simon, why are you sleeping? சீமோனே ஏன் தூங்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறாரு. அவங்க எல்லாம் தூங்கினாலும் இப்பொழுது இயேசுவோ ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட ஜெபம் பண்ண வேண்டியவங்க தூங்கினாலும் நீங்க ஜெபம் பண்ண வேண்டியவங்க ஜெபம் பண்ணணும். பிரச்சனை யாருக்கு இருக்கோ அந்த ஆள் ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் ஒரு உண்மையை நடந்தது சொல்றேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்புன்னு நினைக்கிறேன், என் தம்பிக்கு டிசென்ட்ரி, பாஸ்டர் ஆண்ட்ரூக்கு டிசென்ட்ரி. எழுப்பி நிற்க முடியல, இருக்க முடியல, படுக்க முடியல, ரொம்ப பாதிப்பு. அந்த நாட்கள் அந்த வியாதியினாலே எங்க ஊர்ல பல மாணவ மாணவிகள் செத்துட்டு இருந்தாங்க ஸ்கூல்ல எல்லாம். அது ஒரு கொள்ளை நோயாக கருதப்பட்டது, ஒரு கொள்ளை நோய். அப்படியே தளர்ந்துட்டாப்ல. ஆனா ஒரு நாள் ரொம்ப மோசமாயிட்டாப்ல, ஆள் அப்படியே இதாயிட்டாப்ல.
நிற்க முடியல, இருக்க முடியல, படுக்க முடியல, அவ்வளோதான். இன்னைக்கு தாண்டாது, ஆள் போயிடும்னு உள்ள அளவாயிடுச்சு. ஒரு உண்மையை சொல்கிறேன், என்னுடைய தகப்பனும் என்னுடைய மூத்த அக்காவும் சாப்பிடாம தூங்காம நாங்கெல்லாம் தூங்கிட்டோம். எங்களுக்கு களைப்பா இருந்தது. நாங்கள் பகலெல்லாம் விளையாடிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து விளையாடிட்டு எங்களுக்கு களைப்பா இருந்தது. மீதி எல்லாரும் வீட்டில் தூங்கிட்டாங்க. எங்க அக்காவும் அப்பாவும் 2 பேரும் விழித்திருந்து ஜெபம் பண்ணாங்க. 2 மணிக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா! எல்லாரும் தூங்குறாங்க எங்க வீட்டுல. அப்ப நம்ம என்ன செஞ்சிருவோம்? நம்ம தூங்குறோம். ஒரு நாள் எங்க வீட்டுல ஒரு அழகான குழந்தை செத்து போச்சு. கேட்டீங்களா? அப்ப எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. எனக்கு ஆறா துக்கம். உலகமே இருண்டு தெரிஞ்சது. எனக்கு அழவே முடியல, அழுகே வரல. எனக்கு அழுகு வராது போல இருக்குல்ல. நான் ஆண்டவர்கிட்ட அழுவேன். யாரா செத்து போனா அழ முடியல. ஆனா துக்கம் ஆறா துயரம். உலகமே இருண்டு போச்சு, உண்மையை பேசுகிறேன். ஆனா வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் துக்கத்தால் மூழ்கி இருந்தார்கள். இன்னைக்கு யாருக்குமே தூக்கம் வராதுன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க. நானும் என் தம்பியும் பாஸ்டர் ஆண்ட்ரூவும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் அமைதியா இருந்து 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கு. பாருங்க, 9 மணிக்குள்ளால எல்லாரும் அமைதியா தூங்கிட்டாங்க. காலையில தான் எழும்புனாங்க 5 மணிக்கு மேல. இப்ப சொல்ற புரியுதா? இயேசுவின் சீஷர்கள் 12 பேர்ல ஒருத்தன் போயிட்டான், அவுட்டு. யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுக்க போயிட்டான். இங்க 11 பேரும் தூங்குறாங்க, இயேசுவோ தூங்கவில்லை. இப்ப கேட்கிறீங்களா? உங்களுக்கு புரியுதா? மனைவிக்கு உடம்புக்கு முடியல, ரொம்ப சீரியஸா இருக்கு, டாக்டர் சொல்றாரு. இப்ப புருஷன் என்ன செய்யலாம்? புருஷன் தூங்கலாமா? புருஷன், நீ அன்புள்ள புருஷனானா நீ தூங்கக்கூடாது. அன்புள்ள புருஷனானா நீ தூங்காம இருந்து ஜெபம் பண்ணணும். புருஷனுக்கு உடம்புக்கு சரியில்லை, டாக்டர் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. நீ உண்மையான அன்புள்ள மனைவியானால் உன்னுடைய புருஷன் ஒருவனே தான் உனக்கு புருஷன் என்றால், ஏன் இப்படி கெட்ட வார்த்தை பேசுறீங்க பாஸ்டர்? இப்படி எல்லாம் நீங்க பேசலாமா? எங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு. There are some people here with not with one husband. சிலருக்கு அவங்க கல்யாணத்துக்கு முன்னால புருஷன் இருந்தார்ல, அவரை பற்றி நினைப்பு இப்ப வந்துகிட்டே இருக்கு. அவரு இப்ப என்ன நினைச்சுப்பாரோ, அவருக்கு இப்ப வேற கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் இருக்கு. எனக்கு புருஷனா இருக்க வேண்டியவர் அவர் செத்து போயிட்டாரு, இவனுக்கு எனக்கு அப்பா கட்டி கொடுத்து தெண்டை நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியெல்லாம் சில கேஸ் இங்க இருக்கு. பேரும் ஊரும் சொல்ல வேண்டிய நேரம் வந்துன்னா நான் சொல்லிடுவேன். இப்ப நான் சொல்லணும்னு அவசரப்படல. எனக்கு தேவை வந்துன்னா நான் சொல்லியே தீருவேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, உஷாரா இருந்துக்க. நீ உனக்கு வாயில மண்ண போட்டுறாத, கொஞ்சம் ஜாக்கிரதையா. நீ உண்மையிலேயே புருஷனை நேசிக்கிற மனைவியானால் உன் புருஷனுக்கு உடம்பு முடியலைன்னா நீ தூங்க கூடாது. பிள்ளைகளெல்லாம் தட்டி எல்லாம் தொட்டில போட்டு தூங்க வச்சுட்டு நீ உபவாசத்தோடு கண்ணீரோடு விழித்திருந்து ஜெபம். அதுதான் முறை. அதை விட்டுட்டு நீ நல்லா தூங்குவேன். கமலம் எல்லைக்கெல்லாம் புரட்டுற கமலத்துக்கு, கமலம் 40 வருஷம் விசுவாசி, மலோட ஐயா சபையில. அவனுக்கு வேலையே மழை நேரம் எல்லைக்கெல்லாம் புரட்டுறது. கமலத்துடைய மனைவி பிரசவ நேரத்தில் உயிருக்காக போராடுகிறாள். அவளு ஆஸ்பத்திரிக்கும் போக மாட்டான். அங்க ஊழியக்காரர் வந்து ஜெபம் பண்ணுகிறாரு. கமலம் என்ன பண்றான்? புல்லு செதுக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் உண்டு. அங்க ஒரு குளத்தங்கரையில புல்லு செதுக்கிட்டு இருக்கிறான். எங்க அப்பா ஸ்கூல்ல இருந்து வர்றாங்க, வீடு முழுவதும் ஆட்களா நிரம்பி இருக்கு. கமலத்துக்கு மனைவி செல்லம்மாள் செத்து போயிருவா. எல்லாரும் நிமிஷம் பார்த்துட்டு இருக்கிறாங்க பிரசவ நேரத்தில். ஆஸ்பத்திரிக்கா போகக்கூடாதான்னா அவனு ஆஸ்பத்திரிக்கு போனா பாவம், ஆண்டவர் நரகத்துல போட்டு வராங்க. பைத்தியங்களே, அப்படி இருந்தாலும் ஒரு காலம். இப்போ இருக்கிறானுங்க சிலவனுங்க. நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். நீ ஆஸ்பத்திரி போனாலும் ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் குணமாக்குவார். ஆஸ்பத்திரி போறது மந்திரவாதம் இல்ல, பாவம் இல்ல, தவறு இல்ல. ஆஸ்பத்திரி போகாமலே ஜெபம் பண்ணி சுகம் கிடைக்குது. கர்த்தர் எனக்கு இறங்கினார், என் பிள்ளைகளுக்கு இறங்கினார், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனா கமலம் ஆஸ்பத்திரி போகல. அப்ப நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இருக்க வேண்டியதானே? இவன் புல்லு செதுக்கிறத எடுத்துட்டு போய் புல்லு செதுக்கிட்டு இருக்கிறான். எங்க அப்பா கேட்டாங்களா கமலம் எங்க? மீதி எல்லாரும் அக்கம் பக்கம் வீட்டார் எல்லாரும் வீடு முறைய ஆட்கள். அது எங்கேயோ தெரியல. அவர் ஒரு கூடையை தூக்கிட்டு புல்லு செதுக்கிறத எடுத்துட்டு போனார். மாட்டுக்கு புல்லு செதுக்கிறேன். எங்க அப்பா போனா அங்க ஒரு குளத்து ஓரத்தில் புல்லு செதுக்கிட்டு இருக்கிறாப்புல கமலம். மண்டையில ஒரு துணியும் கட்டிக்கிட்டு, மண்டையை கட்டிக்கிட்டு புல்லு செதுக்கிட்டு இருக்கிறாப்புல. உங்களுக்கு சிலருக்கு தெரியும் நினைக்கிறோம், புல்லு செதுக்கிற ஆயுதம் தெரியும்ல சிலருக்கு. ஆமா, மண்வெட்டியில பாதியா சின்னதா இருக்கும், ஒரு குச்சி இருக்கும், அதை வச்சு செதுக்கிட்டு இருப்பான் புல்லு செதுக்கிற. போய் கேட்டாங்களா, நீ ஒரு மனுஷனா? நீ மனுஷனா மிருகமா? எங்க அப்பா கேட்ட முதல் கேள்வி. முதல்ல வீட்டுக்கு போய்
வீட்டுக்கு போய் முழங்கால நின்று அழு, ஆண்டவரிடத்துல கதறு. அவன் அழுது கொஞ்ச நேரம் கமலம் அழுது, ஆண்டவரே என் பொஞ்சாதியா காப்பாத்துன்னு சொன்ன பிறகு சுகமான விடுதலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு தெரியல, அவன் தெரியாம எப்படி பண்ணிட்டான். சில வேளையில நீங்க தெரியாம செஞ்சிருந்தா ஆண்டவர் மன்னிக்கட்டும். இப்ப சொல்லி தந்துட்டேன், மனைவி இடத்துல உண்மையான அன்பு இருந்தா புருஷன் மனைவிக்கு முடியலைன்னா நல்லா ஜெபம் பண்ணணும். புருஷனுக்கு முடியலையா மனைவி நல்லா ஜெபம் பண்ணணும். புரியுதா? எல்லாரும் தூங்கிட்டு போறாங்க, நீ தானே உத்தரவாதம். உனக்கு புருஷனுக்கு முதலாவது ஜெபம் பண்ண வேண்டியா? புருஷனுக்காக முதலாவது ஜெபம் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு தெரியுமா யாருன்னு சொல்லு பார்ப்போம். நீயே தான், மனைவியே தான். மனைவி உடம்பு முடியலைன்னா முதலாவது யார் ஜெபம் பண்ணணும்? யார் ஜெபம் பண்ணணும் உனக்கு தெரியுமா? யார் ஜெபிக்கணும்? அது அவ அப்பா இருக்காருல்ல, அவ அம்மா இருக்காருல்ல. அம்மா அப்பா இருந்தாங்க, வளர்த்தாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இப்பவும் உனக்கு கூட வாழ விட மாட்டேன்னு நிக்கிறாங்க. அது போயிட்டு போகுது. அதுக்கு கிழக்கு பருவத்தில் பைத்தியம் முடிச்சிருக்கோம், அது வேற கணக்கு. அதை நீ பெருசுப்படுத்தாத. மனைவிக்கு பாதிப்புன்னா முதலாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டியது புருஷன் தான். புரியுதா? மீதி எல்லாரும் தூங்கினா தூங்கிட்டு போறாங்க. நம்ம பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டாங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாம் தூங்கிட்டாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம தான் போராட வேண்டும், ஜெபத்திலே போராட வேண்டும். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் எல்லாரும் தூங்கிட்டாங்க. புரியுதா? தமிழ் மிஸ்டர் ஜென்டில்மேன், டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே நவ? சொல்றது புரியுதா உனக்கு? புரியுதா? புரியும்படியாக தமிழ் அவருக்கு பேசுறேன், கேட்டுக்க. இது அப்படி இல்லை அக்கா பக்கத்தில் பேசுறது. அவனை வச்சு என்ன பிரயோஜனம்? அவன் ஒரு தண்டப்ப. நான் இவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க பாரு, எங்க அப்பாவுக்கு விஷயம் தெரியாம. அவன் உனக்கு அப்பாவுக்கு நீ வேற ஒருத்தனோட வாழணும்னு ஆசைப்பட்டதும், அவனுக்கு காதல் கடிதம் கொடுத்ததும், அவனுக்கு கடலை மிட்டாய் வாங்கி கொடுத்ததும், அவனை கூட சுத்தினதும் உனக்கு கொப்பனுக்கு தெரியாம போச்சு. அதனால விஷயம் தெரியாம இவன் தான் உனக்கு கிடைச்ச மாப்பிள்ளைன்னு கட்டி கொடுத்த தப்பா போச்சு. அது ஒத்துக்கிட்டேன் நான். நீ மனம் திரும்பணும். உனக்கு இப்ப கடவுள் கொடுத்திருக்கிற கணவன் யாரு? மாப்பிள்ளை யாரு? அவன் தான் மாப்பிள்ளை. புரியுதா? கல்யாணத்துக்கு முன்னாலே எவ்வளவு கூட சுத்தினியா, அவன் மாப்பிள்ளை கிடையாது. அவன் காதலன், கள்ளப்ப, லவர். அவனுக்காக நீ இப்ப ஜோம் பண்ணா உன்ன பேய் பிடிச்சிடும். அவனே நினைச்சிட்டு இருந்தாலும் அவன் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, புருஷனை பற்றின ஒரு திருப்தியே இருக்காது. அதே போலதான் நான் எவ்வளவு கட்டியிருக்க வேண்டிய ஆளு, இந்த பண்ணியை கட்டிட்டு நான் அழுதுகிட்டு கிடக்குறேன் பாரு. நான் அங்க ஒருத்தி என்கிட்ட என்னைக்கு பேசுவா, அவ எவ்வளவு சிரிப்பா, அவளை கட்டாம இவ்வளவு கட்டணும் பாரு. பார்க்கறது சொன்னாரு, நான் கட்டி படுற பாடு. நீ மனம் திரும்பணும். நீ மனம் திரும்பினாதான் பரவ ராஜ்யத்துக்கு வர முடியும். உனக்கு கொடுத்த மனைவிய நேசி, மனைவிக்காக ஜெபம் பண்ணு, அதான் நல்லது. எல்லாரும் தூங்கிட்டாங்க, நானும் தூங்க போறேன். நீ தூங்காத. எங்க அண்ணன் பாஸ்டர் பால் சின்ன பையனா இருக்கிறவங்கள டைபாய்டு வியாதினால படுக்கையில் ஆகிட்டார். அப்ப எங்க அத்தை சாஃப்ட் நர்ஸா இருந்திருக்கிறாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். ஆனா எங்க அப்பாவுக்கு ஒரு விசுவாசம், நம்ம ஜெபம் பண்ணாலே ஆண்டவர் குணமாக்கிடுவார். ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. எங்க பாட்டியும் எங்க அப்பாவும் உபவாசம் பண்ணி விழித்திருந்து ஜெபம் பண்றாங்க. ஒரு நாள் எங்க அப்பா சொன்னாங்களா, அம்மா இனிமேல் என்னால முடியாது, இன்னைக்கு நான் தூங்க போறேன், என்னால முடியாது, நீங்க பாத்துக்கிடுங்க. அதுக்குள்ளார ஒரு சொப்பனம், ஒரு சேவல் கோழி ஒரு கணத்துக்குள்ளால விழுந்துச்சு. அப்ப என்ன ஆகி போச்சு? சேவல் கோழி என்பது ஆண் குழந்தைக்கு ஒரு அடையாளம். கணத்துக்குள்ள விழுந்து போச்சு. பிறகு கொஞ்ச நேரத்தில் அது சிறகடிச்சு என்ன செய்யுது? மேல பறந்து வருது. ஓ, தப்பிது. எங்க அப்பாவால உபவாசம் பண்ண முடியல, உடலெல்லாம் மெலிஞ்சு போச்சு, வலி எடுக்குது, தூக்கமா வருதான். எங்க பாட்டி சொன்னாங்களா, அப்பா நீ டீய குடிக்கிறிய, என்ன பண்றீங்க? இன்றைக்கு ஒரு நாள் போராட வேண்டிய நாள், இன்னைக்கு நீ தூங்க கூடாது, மீதி எல்லாரும் தூங்கட்டும், நம்ம 2 பேரும் விழித்திருந்து இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். அன்பு இரவிலே அற்புதம் செய்தார். இன்றும் பாஸ்டர் பால் உயிரோடு கர்த்தர் ஊழியம் செய்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. கேட்டீங்களா? இனிமேலாவது நீங்க மனம் திரும்பணும். எல்லாரும் தூங்கிட்டாங்க, அதனால இயேசு கிறிஸ்து தூங்கிட்டாரா? இல்லை. அடுத்து ஆண்டவர் இயேசு சீஷர்களை தெரிந்து கொள்ளணும்னு உள்ள நாளுக்கு முந்தின நாள் இரவு முழுதும் ஜெபம் பண்ணி இருக்கிறார். நான் ஒரு உண்மையை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இப்பொழுதும் சொல்லி காண்பிக்கிறேன். நம்ம நாளைக்கு ஒரு காரியம் வெற்றியா முடியணும்னா இன்னைக்கு முழுதும் ஜெபிக்க முடிஞ்சா ஜெபிக்கிறது மிகவும் நல்லது. இல்ல அதிக நேரமாயிலும் ஜெபிங்கள், மற்ற நாட்களை விட. உங்களால ராத்திரி முழுவதும் ஜெபிக்க முடியலன்னு வச்சுக்கிடுங்க. நாளைக்கு உங்க வீடு கிரகம் பிரவேசிக்குதா? கிரகம் பிரவேசிக்குமா? வீடு பால் காய்க்கிறதா? பால் காய்க்கிறது. அல்ல வீட்டில் ஒரு கல்யாணம், நீங்க என்ன செய்ய போறீங்க? வந்தவங்க வராதவங்க எல்லாரும் கூட இருந்து ராத்திரி முழுவதும் கதை விட்டுட்டு பிறகு கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் அங்கே போய் படுத்து தூங்கிட்டு போத போட்ட ஆளை போல தடுமாறிட்டு நிற்கிற காலையில் என்ன நீ நல்லா இல்லையா உங்களுக்கு?
ராத்திரி எல்லாரும் கூடி பேசி ரொம்ப நேரம் ஆச்சு இல்லையா? ஸ்டாப் இட். நீங்க ஒரு காரியம் செய்யணும். நீங்க ராத்திரி கொஞ்ச நேரம் பேசுறத குறைச்சிக்கிட்டு, உங்க உற்றார் உறவினர்களோடு பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் அதிக நேரம் ஜெபம் பண்ணணும். உங்க கூட ஜெபம் பண்றதுக்கு யாராவது சேர்ந்தாங்கன்னா அவங்கள சேர்த்துக்கிடுங்க. பேசுறத நிறுத்திடுங்க. இல்லைன்னா சரி வரும். இல்லைன்னா அந்த நாள் ஆசீர்வாதமா இருக்காது. அந்த ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும்னா கேட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதா? உங்களுக்கே கல்யாணம் அல்ல உங்க அண்ணனுக்கு கல்யாணம் அப்படித்தானே? உங்க அப்பாவுக்கே கல்யாணமா? அது கிடையாது. உங்க அம்மாவுக்கே கல்யாணமா? அப்படியும் கிடையாது. அண்ணனுக்கு, அக்காவுக்கு, தங்கைக்கு, தம்பிக்கு கல்யாணம் அல்ல உங்க வீட்டுல யாரோ ஒரு ஆளுக்கு வீடு பால் காய்ப்பு. நாளைக்கு இன்னைக்கு ராத்திரி முழுவதும் பேசி 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 வீணாக்க கூடாது. என்ன செஞ்சிடணும்? நம்ம கொஞ்சம் ஒதுங்கிக்கணும். நல்லா சிவப்படும். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரச் செய்யும். நீர் மகிமைப்பட வேண்டும். உடைய ஆசீர்வாதத்தை தர வேண்டும். எனக்கு தெரியும், நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டணும், மாடி வீடு கட்டணும். அந்த காலத்தில் ஓட்டு வீடு, குடிசை வீடு தான் நிறைய. அவங்க வீடு அவன் கட்டி பிரதிஷ்டை பண்ண 40 நாள் செத்துக்கிட்டான். 40 நாள் சொத்து போயிட்டான். என்ன சாபமோ எனக்கு தெரியாது. நான் சொல்றேங்களுக்கு எல்லா காரியம் வெற்றிகரமாகவும் ஆசீர்வாதம் இருக்கணும்னா நம்ம பேசுறதுக்கு நேரம் இருக்கு, காலம் இருக்கு. அது இன்னும் பேசிக்கலாம். நாளைக்கு முன்னால, இன்றைக்கு, நேரத்துக்கு முந்தின நாள் நல்லா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்துல ராம் முழுதும் ஜெபம் பண்ணி இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமக்கு ராத்திரி முழுதும் ஜெபம் பண்ண முடியாட்டாலும் மற்ற நாட்களை விட அதிக நேரத்தை நீங்கள் ஜெபத்திலே செலவிட வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறேன். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? Jesus went out to a mountain to pray. He stayed there all night praying to God. He stayed there all night praying to God. All night prayer. ஆண்டவர் இயேசு விழிப்பு ஜெபம் பண்ணி இருக்கிறார். நமக்கு மாதத்திலே ஒரே ஒரு விழிப்பு ஜெபம். சில சபையில 2 விழிப்பு ஜெபம், 4 விழிப்பு ஜெபம் எல்லாம் இருக்கு. கேட்டீங்களா? இந்த விழிப்பு ஜெபத்துக்கு ஒழுங்கா வந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வருடம் கடந்த 5 மாதங்களில் 5 விழிப்பு ஜெபங்களில் கலந்து கொண்டவர்கள் கையை உயர்த்தலாம். 5 விழிப்பு ஜெபங்களில் கலந்து கொண்டவர்கள் இந்த கையை உயர்த்தினவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லலாம். மீதி உள்ளவங்க வாயை திறக்கக்கூடாது, கையும் தூக்கக்கூடாது. அல்லேலூயா சொன்னவங்க திரும்ப ஒருக்கா சொல்லுவோம். ஹல்லேலூயா. விழிப்பு ஜெபம் அவசியமா? அவசியம். ஆண்டவர் இயேசு சீஷர்களிடத்தில் என்ன சொன்னார்? சோதனை உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு முக்கியமான காரியம். நாளைக்கு ஒரு இடம் பதிவு ஆக போகுது, ரெஜிஸ்டர் ஆக போகுது, பத்திர பதிவு ஆக போகுது. அப்ப இன்னைக்கு என்ன செய்யணும்? கூடுதலா ஜெபம் பண்ணணும். நாளைக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்க போறீங்க. அப்ப என்ன செய்யலாம்? இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிட்டு நாளை விடிய காலவே எழும்பி ஓடியா போகணும். நல்லா ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஒரு நல்ல மெக்கானிக்கை கூட்டிட்டு போனோம். மோட்டார் சைக்கிள் வாங்கினோம். தலைவர்களே, மோட்டார் சைக்கிள் வாங்கின புத்திமான்களே, நீங்க எப்படி வாங்குறீங்க? நாங்க பணத்தை கட்டணும், அங்க போய் ஒரு வண்டியை தூக்கிட்டு வந்தோம். அதான் நீங்க தப்பு பண்றீங்க. உங்களுக்கு தெரியல. நல்லா ஜெபம் பண்ணணும். நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்த ஒருத்தங்க அவங்க கூட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கணும்னு சொன்னாங்க. பிறகு என்னாட்ட சொன்னாங்க, நீங்க ஜெபம் பண்ணி என்ன வண்டி வாங்கணும்னு சொல்றீங்களோ வாங்கி கொடுப்போம். அந்த குறிப்பிட்ட நபருக்கு சாதாரண வண்டியில எண்ணம் இல்லையா. அந்த ஸ்கூட்டர் மாடல்ல ஸ்கூட்டர் 36,000 38,000 அந்த வண்டி தான் ஆசையா. எனக்கு தெரியாது. அந்த ஆளுக்கு அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு வாயில்ல, பேச்சு மூச்சு இல்லை. அந்த ஆளு ராத்திரி ஜெபம் பண்ணிட்டான். ஆண்டவரே, பாஸ்டரோட உள்ளத்தில் கிரியை செய்து ஸ்கூட்டரே வாங்கணும். பெற்றோர் நிறைய பணக்காரங்க நிறைய பணம் கொண்டு வந்திருந்தாங்க. 45,000-50,000 ரூபாய் வச்சிருந்தாங்க. நான் ராத்திரி ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னாரு. முந்தின நாள் நான் சொன்னேன் டிவிஎஸ் பவர் எக்ஸல் வாங்கலான்னு. அடுத்த நாள் நான் சொன்னேன், நான் நேரத்துக்கு சொன்னதை மாற்றி இருக்கிற ஜெபம் பண்ண பிறகு அந்த பெப்புன்னு ஒரு வண்டி இருக்குல்ல, ஸ்கூட்டர் மாடல் பெருசு, அதை வாங்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. ஜெபம் பண்ண பிறகு நல்ல வண்டியா தான் இருக்குது இன்னைக்கும். நான் இப்ப வண்டியும் காணல, ஆளையும் காணல. எங்க போச்சோ சாமரியோ பராபரே தேவன் அறிவார். புரியுதா? விஷயம் புரியுதா? நாளைக்கு ஒரு கார் வாங்க போறீங்க. நல்ல கார் ஆண்டவர் தரணும். நிறைய லட்சம் நம்ம செலவு பண்றோம். நல்ல ஜெபம் பண்ணணும். கார் புக் பண்ணல இருந்து கார் டெலிவரி கிடைக்கும் வரையிலும் ஜெபம் பண்ணணும். நல்லா ஜெபம் பண்ணா நல்ல கார் கிடைக்கும். ஹல்லேலூயா. புதிய காரானாலும் சரி, பழைய காரானாலும் சரி, புதிய காரனாலும் சரி,
பழைய காரானாலும் சரி, நல்லா ஜெபம் பண்ணணும். அதை தான் நான் சொல்லிட்டு நிற்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிஞ்சவங்களுக்கு முன்னால ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் இன்னார் பேர் சொல்லி கூப்பிடுறாரு. கரெக்ட், ஹல்லேலூயா. நீங்க அப்படி ஜெபம் பண்ற பழக்கம் உண்டா? பண்ணி இருக்கிறீங்களா? அப்படி நாங்க பண்ணி இருக்கிறோம். அவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சைக்கிள் வாங்கணும்னா கூட நல்லா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. நாளைக்கு நம்ம ஒரு டீ கடை திறக்க போறோம். எல்லா பொருளும் வாங்கியாச்சு. சக்கரை, டீ டஸ்ட், அந்த வடிப்பான் குடிப்பான் எல்லாம் டம்ளர் எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப என்ன செய்யணும்? இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாளைக்கு நீர் திறந்து தாரும், நீர் தலைமை தாங்கும், இந்த தொழிலை ஆசீர்வதித்து தாரும். நல்லா ஜெபம். எனக்கு எல்லா வேலையும் செய்து ரொம்ப களைச்சு போய் போதிய அளவு மற்ற நாளுக்குள்ள அளவு கூட என்னால ஜெபம் பண்ண முடியாம ஆகி போச்சு. இந்த பேச்சே பேசக்கூடாது. நான் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல நம்ம சபையின் விஷயத்திலும் விசுவாசிகளுடைய குடும்ப காரியத்திலும் என்னுடைய பெற்றோருடைய குடும்பத்திலும் ஏதாவது வைபவம் இருக்குன்னா அன்னைக்கு தான் எல்லாரும் கூடுதல் ஜெபம் பண்ணுவோம். உண்மையை சொல்லுவோம், எல்லாருமே கூடுதல் ஜெபம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வசனத்தை வச்சு எங்க அப்பா முன்னாலே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன்ல, இனி நீங்க ஜெபம் பண்ணுவீங்கல்ல. நாளைக்கு பள்ளிக்கூடம் கிடைக்குதா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன செய்யணும்? பகலையும் ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு ராத்திரியும் ஜெபம் பண்ணணும். நாளைக்கு காலை கேக்குதா? நாளைக்கு காலையிலும் கொஞ்ச நேரம் கூடுதலாக ஆண்டவர் ஏசப்பா, நான் பள்ளிக்கு போறேன், எனக்கு இருக்கிற மரமண்டையெல்லாம் மாற்றி எனக்கு மண்டைக்குள்ளார மூளையை வச்சிரும், களிமண்ணை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரே நல்ல புத்திசாலியாக என்னை மாற்றும், எனக்கு நல்ல படிப்பை தாரும், எனக்கு அப்படியே தூக்கமா வருது, படிக்க விடல, அதெல்லாம் மாற்றித்தாரும். நல்ல ஜெபம் பண்ணி இந்த வருஷம் படிப்பு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. தொழில் நல்லா இருக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை தெரிஞ்சுகளுக்கு முன்னால என்ன பண்ணாரு? ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறோம். அப்படியா? அப்ப நல்லா சாப்பிடுறது எல்லாம் தூங்கிட்டு ஆளுக்கு பொண்ணு பார்த்துட்டு வருவோம். அந்த பொண்ணு எப்படி இருக்கணும் பாருங்க, அழகா இருக்கும், ஒல்லியா அழகா நீட்ட முடியா அப்படி சுப்பிட்டு உடம்பெல்லாம் அசைக்குது, தோளெல்லாம் தூக்குது. இவ்வளவு பேய் இருக்கும், உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் பேய் இருக்கா என்னன்னு. நான் இப்படி பார்த்தாலே சொல்லிடுறேன். அது என்னது? அதான் சோசியக்காரரா? இல்ல, அதான் தேவ கிருபை. பார்த்தா தெரியும் பேய் இருக்கா, நாய் இருக்கா, நரி இருக்கான்னு. சில ஆளுகளுக்குள்ள நாய் இருக்கும், அது நரி இருக்காது, ஊழ போடும். ஆமா, சில ஆளுகளுக்குள்ள பேய் இருக்காது, பதுங்கி இருக்கும். பேய் பேய் உள்ள இருக்கு, பேய் இருக்கு. பாஸ்டர் நீங்க ஏன் வேண்டாம்னு சொன்னீங்க? அந்த பொண்ணுக்குள்ள பேய் இருக்குது. நீங்க எப்படி கண்டீங்க? எனக்குள்ள பரிசுத்தாவியான்னு இருக்கிறாரு, அவர் சொல்றாரு. இதுதான் இவரை கூட்டிட்டு போக கூடாதுன்னு நம்ம சொல்றதே. நீ போய் பேய் பிடிச்ச பொண்ணை கட்டிக்க, எனக்கு என்ன? நீ போய் பேய் பிடிச்ச மாப்பிள்ளைய பாத்துக்க, எனக்கு என்ன? உனக்கு நீ தானே பார்த்த ஆனால் இப்படி பார்த்து வச்சுட்டீங்களே. அம்மா, நான் உங்களை புண்படுத்தல, நீங்க இப்படி சொல்லவே கூடாது, தப்பு. நானா பார்த்து கட்டி வச்சேன், இப்படி சொல்லவே வேண்டாம். நீங்க பாத்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்து அழகா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, நல்லா சிரிக்குது, பண்ணிட்டீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் பேய். நீங்க இரண்டு ஜோம் பண்ண சொல்லி நான் ஒரு 40 நாள் ஜோம் பண்ண சொல்லுவேன். நீங்க அவசரமாகி போச்சு, இப்ப பண்ணு, இன்னைக்கே கட்டணும். இன்னைக்கெல்லாம் கட்ட முடியாது, ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு கல்யாணம் காட்சி எல்லாம் கட்டி வைக்க மாட்டேன். நான் சாமியாரா? நான் ரோமன்ல சொல்லுங்க சாமியாரா? அப்ப நாளைக்கு கட்டி வச்சிருங்க. அதுல முடியாது. ஒரு 40 நாள் நம்ம ஜோம் பண்ணுவோம். ஜோம் பண்ணி பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்த்து ஜோம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அடுத்து மாம்சத்தில் இந்த நாட்களில் இயேசு என்ன இருக்கிறாருன்னா, மத்தேயு 14 அதிகாரம் 23 வசனத்துல, மத்தேயு 14:23 பைபிளை படிக்கணும். நான் சொல்றதை நல்லா கவனிக்கணும், இல்லைன்னா புண்ணியம் இல்லை. மத்தேயு 14:23 அங்க என்ன இருக்கு? இதை பத்தியா? எங்க என்ன எழுதியிருக்கு? படிச்சியா? படிச்சதை சொல்லி பார்ப்போம். அங்க என்ன எழுதியிருக்கு? After Jesus said goodbye to the people, he went up into the hills by himself to pray. It was late and he was there alone. அங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் மலைக்கு மேல ஏறி தனிமையாக ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. தனிமையாக ஜெபிக்கணும். ஒரு நாள் நம்ம சபைக்கு வந்துட்டு இருந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ஒரு இள வயசுக்கு. அது என்னன்னு சொன்னா ஆளை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த கண்ணை வச்சு நான் சொன்னேன்னா தெரிஞ்சுக்கணும். அதனால வேண்டாம், அந்த கண்ணை சொல்லல, வேண்டாம், எனக்கு பிடிக்கல. தனியாக நீ ஜெபம் பண்றது உண்டான்னு கேட்டேன். அது இல்லை, நாங்க குடும்பமா ஒரு பாட்டு பாடி ஒரு அதிகாரம் படிச்சு நாங்க ஜெபம் பண்ணுவோம். தனி ஜெபம் சேவை. எல்லாரும் எல்லா வேலையும் செய்வாங்க, வருவாங்க, போவாங்க. நேரம் ஆகிடலாம், இருட்டிடலாம், ராத்திரி ஆகிடலாம். தனி ஜெபம் என்பது நம்ம எல்லாருக்கும் தேவை.
கல்யாண நாளில் சில பாஸ்டர்மாரெல்லாம் எப்படி சொல்லிக் கொடுக்குறாங்க தெரியுமா? அந்த புருஷனும் மனைவி முப்புரி நூறு அறாது, புருஷனும் மனைவி கையை கோத்துக்கிட்டு அபிஷேகத்தில் நிரம்பி நல்ல ஜெபிங்கன்னு சொல்லிக் கொடுக்குறாங்க. எனக்கு அப்படியெல்லாம் சொல்லிக் கொடுக்க தெரியல. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி அருவருப்பா தெரியுது, அசிங்கமா தெரியுது. கல்யாண நாளில் இவங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கோம் இப்படியா சொல்லிக் கொடுக்க? நீங்க ஒரு மனதோடு ஜெபம் பண்ணுங்க. நான் உண்மையா சொல்றேன், பல நீண்ட ஆண்டுகள் எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணதை பார்த்துருக்கேன். ஆனா ஒரு நாள் கையை கொத்து ஜெபம் பண்ணாங்கன்னு நான் பார்க்கல. நானும் என் மனைவியை கையை பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணதான் எனக்கு நினைப்பு வரல. எனக்கு அது கஷ்டமா தெரியுது, ஒத்துக்கிட மாட்டேன். ஒரு மனதோடு நம்ம ஜெபம் பண்ணலாம். எனக்கு ஒரு மனம் இல்லைன்னா நீ தனியா ஜெபம் பண்ணு, நான் தனியா ஜெபம் பண்றேன், அது வேற. சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஆண்டவர் இயேசு தனியாக ஜெபம் பண்ணியிருக்கிறார். நாங்களும் குடும்ப ஜெபம் பண்றோம்ல, அதுவே கொஞ்சம் நேரம் ஆகிருது. குடும்ப ஜெபம் எல்லாருக்கும் வேணும். விசுவாசிகள், நீங்க புருஷ மனைவி விசுவாசிகள், அல்லது தாய் பிள்ளைகள் விசுவாசிகள், நீங்க குடும்பமா ஜெபம் பண்றீங்க, நல்லது. ஆனா அது போக தனியா ஜெபம் பண்ணணும். அப்படி பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. நான் பார்த்திருக்கிறேன். எங்க அப்பா பல மணி நேரம் தனியா ஜெபம் பண்ணுவாங்க. குடும்ப ஜெபம் ஹார்மோனியம் எல்லாம் வாசித்து, புளூட்டை வாசித்து, அங்க குடும்ப ஜெபம் ஒரு பக்கத்தில் நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அங்க உபாசம் பண்ணி அவங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பரிசுத்தாயில இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மா என்ன செய்வாங்க, அங்க குடும்ப ஜெபம் முடிஞ்ச பிறகு அவங்க ஒரு ரூம்ல முக்காடு போட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. நான் எத்தனை வருஷம் பார்த்திருக்கிறேன். ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷமா? உனக்கு ஒரு கணிப்பு பார்த்து ஒரு கணக்கு போட்டு சொல்றேன். சுமார் 20 வருடங்களுக்கு குறையாமல் எங்க அம்மா அழுது ஜெபம் பண்ணதையும் பார்த்திருக்கிறேன். அந்த இடத்துல கண்ணீர் வடிஞ்சதையும் பார்த்திருக்கிறேன். கண்ணீர் வடிஞ்சு கிடக்கும். அப்படி ஜெபம் பண்ணுவாங்க, தனிமையாக ஜெபம் பண்ணுவாங்க. இன்னைக்கு லீவு வந்துட்டுன்னா இன்னைக்கு வடகம் முடிஞ்சுட்டு இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளவு வீட்டிலேயாவது ஏறி இறங்குவோமா, எவ்வளவு வீட்டுல போய் கக்கூஸ் கழுவோமா, எவ்வளவு வீட்டிலேயாவது பண்ண செய்வோமா, அப்படிலாம் போக மாட்டாங்க. அமைதியா உட்கார்ந்து முக்காடு போட்டு அழுது ஜெபம் பண்ணுவாங்க. எங்க அம்மா தனியாக இருந்து ஜெபம் பண்ணதை பார்த்துதான் பாஸ்டர் பால் என்ன பண்ணிட்டாரு, சின்ன பையனா இருந்து அவர் அங்க ஒரு இடத்துல போய் முக்காடு போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அதனாலதான் அவருக்கு பேர் பால்னு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, குடும்பத்தில் உள்ள பெரிய அந்த ஜெபக்கனி, எங்க ஜெபக்கனி. நீ எப்படி, உனக்கு டைப் எப்படி? இன்னைக்கு லீவா, இன்னைக்கு வேலை இல்லையா, இன்னைக்கு புருஷனுக்கு வேலை இல்லையா, இன்னைக்கு புருஷன் கொஞ்ச நேரம் நம்ம பேசுவோங்க. பாஸ்டர் என்ன சிஸ்டர்கிட்ட ரொம்ப பேச மாட்டார் போல தெரியுது. ஒரு நாள் ஒரு பையன் போன் பண்ணி என் பிள்ளைகிட்ட கேட்டானா, விசுவாசி இல்லை, வெளியில கிடந்த பையன். அவங்க கேட்டானா, என்ன உங்க ஃபேமிலி போட்டோ எல்லாம் அங்க நீங்க கம்ப்யூட்டர்ல போடல, என்ன உங்க அம்மா அப்பாவுக்கு என்ன வருத்தமா, ஒரு மனசு இல்லையோ? அந்த பயலை பார்த்தா சும்மா விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரவிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். வரவிடக்கூடாது, இப்படிப்பட்டதெல்லாம் வரக்கூடாது. ஒரு மனசு தாங்க முக்கியம். புருஷனும் கொஞ்சாதியா போட்டோ எடுத்தது எல்லாம் நான் தப்புன்னு சொல்லலை. நீங்க போட்டோ எடுத்து பேசல கூட வச்சுட்டு நடங்க, அதெல்லாம் நான் ஆட்சேபிக்கல, தூஷணம்னு சொல்லலை. இப்ப இன்னைக்கு புருஷன் இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண வாய்ப்பு இருந்தா பண்ணுங்க, இல்லையா தனியா ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு பகல உங்க ஜெபம் நடந்ததா? இல்ல. எங்க வீட்டுக்காரரே இன்னைக்கு வீட்டுல இருந்தாரு, சட்டியபான கழுவிட்டு. அல்ப புத்தி இன்னும் மாறலையா? வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி, கொஞ்சாதி இருந்தாலும் சரி, பிள்ளைகள் இருந்தாலும், இன்னைக்கு உங்க ஜெபம் நடந்ததா? பிள்ளைகள் எல்லாம் லீவ் விட்டதுனால இன்னைக்கு வீட்டுல இருந்தாங்க. அம்மா நீங்க முறுக்கு பிள்ளைங்க அம்மான்னு சொன்னாங்க, அதனால கொஞ்சம் முறுக்கு பிழிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்ம ராத்திரி தூங்க போறவங்கனால ஜெபம் பண்ணிக்கலாம். இதுதான் தப்பு. நம்ம தனியா ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் ஒழுங்கா ஜெபம் பண்ணிடணும். முறுக்கு புளிய முடியலைன்னா கடையில இருந்து காசு கொடுத்து வாங்கி கொடுத்துருவோம். ஹல்லேலூயா. ஐயோ, எங்க அம்மா பண்ணியிருக்கிற வேலை, பள்ளிக்கூடத்துல இருந்து அவங்க ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்றாச்சு அரசாங்கம். 58 வயசாச்சு, நீங்க வீட்டுக்கு போகலான்னு ஓய்வூதியம் கொடுத்து விட்டுருக்கு. இவங்க காலையில 10 மணிக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சாப்பாடு மத்தியானத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு வாலிப பொண்ணு வரும். அந்த பொண்ணு கூட 10 மணிக்கு கூட பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அம்மா நீங்க இத்தனை வருஷம் டீச்சர் வேலை பார்த்து தின்பண்டையெல்லாம் செய்யாம நீங்க இப்படி இருந்தீங்களே, இப்பவாவது வீட்டுல இருந்து தின்பண்டை செய்து கொடுங்க அம்மா. இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, 1 மணி நேரத்துக்கு மேல சபையில போய் இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு பேகையும் தூக்கிட்டு பைபிளையும் தூக்கிட்டு ஊழியம்னு போயிடுவாங்க. எத்தனை வருஷம் இந்த வேலை? அதனால எங்களுக்கு ஒன்றும் நஷ்டப்பட்டுறல. ஹல்லேலூயா. தின்பண்டம் செய்ய வேணும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வேண்டாம் நான் சொல்லல. நீங்க வாங்கி கொடுக்கறத விட செய்து கொடுங்க. ஆனால் தனிஜபம் இருக்கா? இன்னைக்கு தனிஜபம் பண்ணீங்களா? நாளைக்கு தனிஜபம் பண்ணீங்களா?
நானும் குடும்ப ஜபம் பண்ணினாலும் தனி ஜபம் சில நிமிடங்களாயிரும். தனி ஜபம் எப்படி பண்ணுவேன்னு உனக்கு சொல்லி தரட்டா? எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்த காலத்துல எங்க அப்பா அம்மாவிலேருந்து ஆரம்பிப்போம். ஆண்டவரே எங்க அப்பாவை பாதுகாத்துக்கிடும், வீடுக்கு ஆயுளை தாரும், அவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆசீர்வதியும், எங்க அம்மாவை காத்துக்கணும். இப்ப எப்படி ஆரம்பிப்பேன் தெரியுமா? இதுவரை என் பிள்ளைகளுக்கு கூட தெரியாது, என் மனைவி கூட தெரியாது. இப்ப நான் எப்படி ஜோம் ஆரம்பிப்பேன் தெரியுமா? எங்க அண்ணன்கிட்ட ஆரம்பிப்பேன். பெரிய அண்ணன் இருக்கிறார்ல, ப்ரொஃபஸரா இருந்து பெரியவர், அவர்கிட்ட கும்பகோணத்திலேருந்து ஆரம்பிப்பேன். அவருக்காக, எங்க பெரிய அண்ணிக்காக, பர மாஸ்டருக்காக, எங்க அண்ணி மேடம் அண்ணிக்காக, என் தம்பிக்காக இங்க கும்பகோணம் வட்டத்தை முடிச்சுக்கிட்டு வேற பிளைட்ல எங்க போயிருவேன்? கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போயிருவேன். அங்க எங்க அக்காலாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சோமணி முடிச்சுக்கிட்டு தான் நான் தூங்குவேன். இன்னைக்கு தான் என் குடும்பத்துக்கே தெரியும் நான் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறேன். கடைசியில என் மனைவி பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணி முடிப்பேன். அது அவங்களுக்கு தெரியாது, நான் தனியா ஜோம் பண்றது. இன்னைக்கு சபையில சொன்னதுனால உங்களுக்கும் தெரியுது, கேட்க போறவங்களுக்கும் தெரிய போகும். ஐயோ இயேசுவே, இதெல்லாம் சொல்லலாமா? இதெல்லாம் சொல்லலாம். உங்க ஜபம் எப்படி ஆரம்பிக்கணும்? மனைவியானவள் புருஷன்ல ஆரம்பிக்கணும். உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணணும். எங்களுக்காக ஜோம் பண்ணணுமா? வேண்டாம். பாஸ்டர் சொல்லிட்டார், இன்னையில இருந்து நம்ம அவருக்காக ஜோம் பண்ணணும். எனக்கு தெரியும், இந்த சபையில சில சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொட்டு பொட்டு பிள்ளைங்க. நான் சில திடீர்னு கூப்பிட்டு கேட்பேங்க, வாணி எனக்காக ஜோம் பண்ற உள்ளா? ஆமா. எப்படி ஜோம் பண்ணுவேன்? ஆண்டவரே பாஸ்டரை பாதுகாத்துக்கிடும். எப்ப ஜோம் பண்ண? கடைசிலையா? முதலாவது உங்களுக்காக தான் நாங்கள் ஜோமே பண்ணுவோம். அப்படி நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்க கை வைத்துனா லஞ்ச பேரொழிகள் உங்களையே நாரடிச்சுட்டு போயிடும். ஆமா, உன் வீட்டுக்காரியே வந்து நாரடிச்சுடுவா. வேண்டாப்பா, நீ கையை உயர்த்தா அல்லையான்னு சொல்லண்டா. எனக்கு தெரியும், ஆண்டவரை நேசிக்கிறவர்கள், இந்த சபையை நேசிக்கிறவர்கள், எங்களை நேசிக்கிறோம். எங்களுக்காக நீங்க ஜோம் பண்றீங்க, நாங்க உங்களுக்காக ஜோம் பண்றோம். நாங்க அங்க டவுன்ல இருந்து ஆரம்பிப்போம். டவுன்ல இருந்து சவுதி அரேபியால இருந்து ஆரம்பிப்போம். என்னது சவுதி அரேபியாவிலையா? அங்க ஒரு விசுவாசி இருக்கிறாப்புல, அங்க இருந்து ஆரம்பிச்சு எங்கெல்லாமோ வரும் வண்டி, எல்லா இடத்துலயும் இறங்கி அவங்கள பார்த்து ஜோம் பண்ணி உங்களை எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு தான் நம்ம ஜெபமே முடியும். அல்லேலூயா. யாரையாவது காலையில் அதிகாலையில் விட்டுட்டோம்னா பகல உட்கார்ந்து ஜோம் பண்ணுவேன். ஆமா, வேற என்ன வேலை நடக்குதா? அதுதான் நமக்கு உத்தியோகமே. அதான். இப்ப தனியா ஜோம் பண்ணணுமா வேண்டாமா? அப்ப தம்பி தனியா ஜோம் பண்றது உண்ட, தனியா ஜோம் பண்றது உண்ட. தனியா ஜோம் பண்றவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தனியா ஜோம் பண்றீங்கல்ல, அது ரொம்ப பிரயோஜனமானது. இயேசு கிறிஸ்து தனியாக எல்லாரும் போன பிறகு ராத்திரி ஆன பிறகு ஜோம் பண்ணி இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் பாருங்க. மார்க் 6:46 ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அங்கே அப்படிதான் ஜோம் பண்ணி இருக்கிறாரு. படிச்சு பாத்தீங்களா? மார்க் 6:46. After he said goodbye to them, he went up into the hills to pray. பாருங்க, அவங்க மலையில போய் எல்லாரையும் அனுப்பிவிட்ட பிறகு ஆண்டவர் தனியா ஜெபிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு விருந்தாளி வந்தாலும் அவங்கள சீக்கிரம் நீங்க தூங்க போங்க, உங்களுக்கு பெட் விரிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, தண்ணி இருக்குது, கொசு மாத்திரை இருக்கு, போய் படுத்துக்கிடுங்க சொல்லி சீக்கிரம் விட்டுட்டு நம்ம போய் தனியா ஜோம் பண்ணிடணும். அதுலன்னா பிசாசுக்கு போராட்டம் வந்துடும், பேய் கோளாறு வந்துடும், நோய் கோளாறு வந்துடும். தனியா ஜோம் பண்றதை விட்டுறாதுங்க. உங்க வீட்டுல என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு நம்ம விடியகாலம் வெளியூருக்கு போடும்ல, அப்ப என்ன செய்யறோம்? இன்னைக்கு ராத்திரியே நல்லா ஜோம் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்து மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிக்கிற வேளையில ஆண்டவர் இயேசு எப்ப ஜோம் பண்ணி இருக்கிறாரு பாருங்க. மார்க் 1:35 ஆண்டவர் எப்படி ஜோம் பண்ணி இருக்கிறார் படிச்சீங்களா? கமான், எடுத்தவங்க படிச்சீங்களா? எடுத்தவங்க படிச்சிருப்பாங்க, எடுக்காதவங்க முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 35 The next morning Jesus woke up very early. He left the house while it was still dark and went to a place where he could be alone and pray. அவரு அங்க ஒரு இடத்துல தனியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதிகாலையில எழும்பி, நேரப்பட எழும்பி அங்க போய் ஜோம் பண்ணி இருக்கிறார். அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜோம் பண்ணினார். தமிழ் பைபிள்ல ஒரு இடத்துக்கு போய் ஜோம் பண்ணினார்னு எழுதியிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல where he could be alone and pray. சில வேளையில நம்ம வீட்டுல இருந்தா மற்றவங்க தொந்தரவு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கு, நமக்கு ஜோம் பண்றதுக்கு இடையூறா இருக்குன்னா சபையில வந்து ஜோம் பண்ண முடிஞ்சா சபையில ஜோம் பண்ணலாம். இல்ல பார்க், பொது இடம், யாருக்கு தொந்தரவு இல்லாத ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அமைதியா போயிருந்து ஜோம் பண்ணணும்.
எனக்கு வீட்டில் பிள்ளைகளோட தொந்தரவெல்லாம் ரொம்ப இருக்கும். ஜபத்தை பண்ண விட மாட்டாங்க. அங்கே ஒரு குழந்தை அம்மா தண்ணின்னு சொல்லும், இன்னொரு குழந்தை வெந்நின்னு சொல்லும், அங்கே ஒருத்தர் கூப்பிடுறாருன்னு வரும். இந்த இடைஞ்சலெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன பண்ணிடணும்? நம்ம இருப்பிடத்தை விட்டு வேற இடத்துக்கு போயிடணும். சில வேளையில் நான் இருந்து ஜெபிக்கிறவர்கள் டிங்டாம் டிங்டாம் எனக்கு கோபமாக வரும். யாருன்னு பார்த்தா அங்கே ஒரு பாஸ்டர். நான் சொல்லிடுவேன், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் 2 மணிக்கு தான் கீழே இறங்குவேன், நீங்கள் 2 மணிக்கு மேலே வாங்க, நான் அனுப்பி விட்டுருவேன். வேற வழி இல்லை. ஏன் ஜபத்தை நான் நஷ்டப்படுத்தினேன்? அவராக எனக்கா ஜோம் பண்ணுவார். பரவாயில்ல, இன்னும் பார்ப்பேன். நெருக்கடி கொடுத்து கூடுதல் கொடுத்துட்டாங்களா, சாவி எடுத்துட்டு வேற எங்கேயா போயிடும். இங்கே வந்தால் இங்கே கேட்டை தட்டிடுவாங்க, இங்கே கதவை தட்டிடுவாங்க. அதனால இங்கே வரதையும் குறைச்சாச்சு. வேற எங்கேயாவது போயிடுவேன். சொல்லாமல் போய் அமைதியாக இருந்து ஜோம் பண்ணணும். அதான் முக்கியம். ஆண்டவர் இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து போய் ஜோம் பண்ணியிருக்கிறார். நம்ம எல்லாம் 7 மணிக்கு மேலே 8 மணிக்கு மேலே சூரியன் உதிச்சு வெயில் வேலை பட்ட பிறகு ஆண்டவரே கோத்திரப்பா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான்னு ஆண்டு சொல்ல. யாரெல்லாம் அதிகாலையில் எழுந்து ஜோம் பண்ற பழக்கம் உள்ளவங்க இருக்கிறீங்க? தம்பி கொஞ்சம் கையை தூக்குறீங்களா? அதிகாலமே நான் 5 மணிக்கு உள்ளால எழுப்பி ஜோம் பண்றாங்க. இதெல்லாம் தூங்குதுங்க. இது காலை ஆராதனைக்கு வரும், மற்றபடி நாட்கள் எல்லாம் தூங்குறோம். குழந்தை குட்டிகள் எல்லாம் ஒரு 6வது படிச்ச வேலை 6வது படிக்கிறதுக்கு மேலே உள்ள பிள்ளைகள் எல்லாம் 5 மணிக்கு எழுப்பணும். எழுப்பி கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண சொல்லி பாடம் படிக்க சொல்லணும். ஆமாம், லீவு நாட்களில் நல்லா தூங்க விடணும். லீவு நாளும் ஜோம் பண்ணிட்டு உனக்கு தூக்கம் வந்தா தூங்கு. எனக்கு கொள்கை, உனக்கு தூக்கம் வருதுன்னா சாப்பிட்டுட்டு போய் தூங்கு, ஜோம் பண்ணிட்டு தூங்கு, உன் கடமை முடிச்சுட்டு தூங்கு. இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடே போய் சரியான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதிகாலையில போய் ஜெபிக்கணும். நம்ம சபை விசுவாசிகளுக்கு, இந்த பகுதியில் வாழும் விசுவாசிகளுக்கு டெய்லி அதிகாலையில சபையிலே ஆராதனையே நடக்குது. ஆனா வர்றதுதான் கிடையாது. நீங்க வராதது உங்க தப்பு, இறங்க தப்பு இல்லை. அது நீங்க 5:10 ஆரம்பிக்கிறீங்க. நான் 5 மணிக்கு தான் முன்னாள் நடத்தியிருந்தேன். நீங்க வந்து சேரக்கு 10 நிமிஷம், ரெடியாகி 10 நிமிஷம் ஆகும் இல்லை, அதுக்காக 5:10. அதுவே வர்றது கிடையாது. ஒழுங்கா ஒரு நாள் வாரது பிறகு 7 நாள் வாரது கிடையாது. பிறந்த நாள்லாம் வருவாங்க இல்லை? ஆஹா, அது சரிதான். பிறந்த நாள், கல்யாண நாள், அது சந்தோஷ நாள், நான் ஒத்துக்கிடுறேன். அதெல்லாம் நான் பரியாசம் பண்ணதே இல்லையே. என்னைக்கு பண்ணேன்? பரியாசம் எல்லாம் பண்ண மாட்டேன். ஒன்று செய்யுங்க, நீங்க அதிகாலம் எழுந்து ஆண்டவரை துதிக்க தோத்தரிக்க கத்துக்கிடுங்க. அதிகாலம் எழுப்பி ஜோமனை கத்துக்கிடுங்க. என்னுடைய தகப்பனார் ஆசிரியராக இருந்த காலத்தில் 4 மணிக்கு எழுப்பி ஜோம் பண்ணுவாங்க. 4 மணிலேருந்து 6:30 7 மணி வரை ஜோம் பண்ணுவாங்க. யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. ஆனா ஓய்வு பெற்ற பிறகு பள்ளிக்கூட வேலை முடிச்ச பிறகு, பள்ளிக்கூடத்தில் 58 வயசுல ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு பிறகு 2 மணிக்கு எழுந்து ஜோம் பண்ணுவாங்க. 2 மணிக்கு. நீங்க எப்படி நல்ல தூக்கம் வருதா? நல்ல தூக்கமா வருது. கர்த்தருக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். ராத்திரி படிக்கிற பிள்ளைகள் ரொம்ப சாப்பிடாதுங்க, படிப்பு வராது, மந்தம் ஏறிடும், உனக்கு தூக்கம் மாறாது. டிஃபனை சாப்பிட்டா நல்லது இல்லை, ஒரு அளவா சாப்பிடும். அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கணும், ஆண்டவர் ஆராய்க்கணும் விரும்புறவன் வயிறு உள்ள தின்னாது, சோறு ரொம்ப தின்னாது, கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுவேன். ராத்திரி மத்தியானம் சாப்பிடுவேன் இல்லையா? ஐயர்வாடு போல காலையில் நெய்ய விட்டு நல்லா அடிச்சுட்டு சோறு தின்னுக்கா. நான் தப்புன்னு சொல்லலையே. நமக்கு அதிகாலையில் எழுந்து ஜோம் பண்றது ரொம்ப தேவை. அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்து ஜோம் பண்ணணும். நீங்க அது ஒரு நல்ல பழக்கம், அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதிகாலமே எழும்பணும். அதிகாலமே எழும்புறது கிடையாது. எழும்புறதே 6:30 7 மணிக்கு. அப்படியே முகத்தை கழுவிட்டு வெளியே பல்ல விளக்கிட்டு டீ கடையில் போய் ஒரு டீயை குடிக்கணும். ஜோம் பண்ணீங்களா? இல்லை. உங்க வீட்டுக்காரன் ஜோம் பண்றாரா? இல்லை. நீ சொல்லி கொடுத்துருவியா எல்லாத்தையும் பாஸ்டர்கிட்ட? அப்புறம் என்னட்ட சொல்லாம பின்னா யாருக்கு போலீஸ்ல சொல்லுவாங்க. விசுவாசிகள், குடும்ப தலைவர்களே, அதிகாலையில் எழுந்து நீங்க ஜோம் பண்ணணும். உங்க பிள்ளைகளை பார்க்கணும். உங்க அப்பா அதிகாலையில் ஜோம் பண்ற அப்பா. ஒருவேளை நீங்க ரொம்ப நேரம் அதிகாலையில் ஜெபிக்க முடியாட்டா கொஞ்ச நேரமா ஜோம் பண்ணிட்டு தான் அற்புதரைக்கு போகணும். அப்பதான் சாதம் எல்லாம் நல்லா இருக்கும். அப்படி நீங்க ஜோம் பண்ணிட்டு போய் சாப்பாடு கொடுத்தா உங்க பிள்ளைகள் எல்லாம் அப்படியே குண்டம்மாவாக மாறிடுவாங்க. அல்லேலூயா. நான் எல்லாம் ஊழியத்துக்கு வந்த பிறகுதான் உடம்பு காஞ்சி போச்சு. எங்க அப்பா என்கிட்ட ஒரு நாள் கூப்பிட்டு சொல்றாங்க, கல்யாணத்துக்கு பிறகு, இந்த பாரு, இந்த இள வயசுல வாலிப வயதுல நீ தான் இருந்ததுல நல்ல குண்டா இருந்த, இப்ப நீ தான் இழைச்சி போயிட்ட. ஆஹா, அது காரணம் என்னன்னா எங்க அம்மா அதிகாலம் எழுந்து ஜோம் பண்ணிட்டு தான் அடுப்புக்கு போவாங்க. நீங்க ஜோம் பண்ணாம அடுப்புக்கு போய் நீ சாதம் வச்சு கொடுத்து உன் குழந்தைக்கு வைத்தால போச்சு. வயிற்று வலி, பாஸ்டர் வயிற்றுல புழு இருக்குது,
அதுக்கு மருந்து உண்டா? உண்டு. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். காணா பாடமா படிச்சிருக்கிறீங்களா? இல்ல. பிறகு சொல்றீங்களா? சொல்றேன். நாளை கழிச்சு சொல்றேன். நாளை கழிச்சு செவ்வாய்க்கிழமை நீ போன் பண்ணா நான் இருந்தா சொல்றேன். இருந்தான்னா என்னது? போனை எடுத்தா அது இருக்கட்டும். அதிகாலமே ஜோம் பண்றது ஆசீர்வாதம். எங்களுக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வருது. அதுக்கப்புறம் நாங்க தூங்கிக்கிறோம். ஐயா கேவலமா இல்லையா? அதிகாலமே எழுதி ஜோம் பண்ண பிறகு ஒருவேளை தலை சுத்தோ உடம்பு முடியாமல ரொம்ப கஷ்டமா இருக்குதா, ஏதோ ஒரு நாள் கொஞ்ச நேரம் படிச்சீங்க, அது வேற. சிலர் நல்ல பாலத்தை படிச்சுக்கிறாங்க, அதிகாலமே எழுந்து ஜோம் பண்ணிக்கிறாங்க, பிறகு நல்லா தூங்கிடுறாங்க. வெரி பேட். அது சோம்பேறியனுடைய ஒரு ஒழுங்கு. நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது, அதிகாலமே எழுந்து ஜோம் பண்ணணும். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசு அங்க ஒரு மலைக்கு போய் ஜோம் பண்ணி இருக்கிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் 28, 29. அந்த மலையில போய் ஜோம் பண்ண வேளையில அவர் மறுரூபமாகிவிட்டார். He was transformed. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகிவிட்டது. அங்கே மோசேயோடு எலியாவோடும் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறதை சீஷர்கள் காண்கிறார்கள். அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, இவர்களுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. மருவ மலையில இயேசு ஜெபிக்கிறார். அந்த மருவ மலையில ஜோம் பண்ற மருவமாகிவிட்டார். நம்ம அதிக நேரம் ஜோம் பண்ண நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும், பிரகாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. மோசே சீனா மலையில இருந்து ஆண்டவரை பார்த்துக்கிட்டு வந்தாரு. மோசைக்கு முகத்தை மக்களால் பார்க்க முடியல, அவர் முக்காடு போட்டுக்கிட்டாரு. சில ஆட்களை பார்க்கவே முடியல, பேய் பிடிச்சிருக்கு. அங்க ஒருத்திய பேய் பிடிச்சிருக்கு, அவ இன்னொருத்திய பின்னால பதுங்கி இருக்கிறா, அதோ அங்க இருக்கிறா, அவளுக்குள்ளால நிறைய பேய்கள் இருக்கிறது, அதோ குறிஞ்சிருக்கிறாள். ஜெபம் பண்றது கிடையாது. சாப்பிட்டியா? புருஷன் கேட்டா அதுக்கே பதில் சொல்றது கிடையாது. அதுக்கே பதில் சொல்றதுக்கு அவங்களுக்கிட்ட புருஷன் போய், புருஷன்மாரே உங்க மனைவிமார்கிட்ட முழங்கால் படிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. நீங்க மாதாவிட்ட போய் முழங்கால நின்னீங்கல்ல, சாமியார்கிட்ட முழங்கால் நின்ன போல உங்களுக்கு மாதா. மனைவிமார் புருஷனுக்கு மாதா இல்ல, மனைவிதான். புருஷனுக்கு சபார்டினேட் தான். அதான் பைபிள்ல இருக்கு. அவங்க முழங்கால் படிக்கிட்டு சாப்பிட்டீங்களா எங்க வீட்டம்மா அப்படின்னு கேளுங்க. அப்ப இப்படி சொல்லுவாங்க. சரிங்க, நீங்க சாப்பிட்டீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். காலத்தின் கொடுமையை பாரு. புருஷன் சாணத்துல ஒழுங்கா இருந்தா மனைவி சாணத்துல ஒழுங்கா இருப்பா. அதெல்லாம் இருக்க வேண்டியவன் செம்மையா இருந்தா அவன் என்ன செய்யணுமோ செம்மையா இருப்பான். ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்தால் முகத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. அது உங்களுக்கே தெரியும். நீங்க சில நேரம், கொஞ்ச நேரம், கூடுதல் நேரம் அப்பா சமூகத்தில் காத்திருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பரிசுத்தாயில நிரம்புங்க. உங்க முகத்துக்கே உங்களுக்கே தெரியும் பிரகாசம். ஹல்லேலூயா. இது செத்த மூஞ்சா இருக்குது, இது பிந்தி வந்திருக்கு, பத்திரைக்கு மூஞ்சி செத்து போயிருக்கு. அதான் உயிர் உள்ளவள் என்று பெயர் கொண்டும் அவள் செத்தவளா இருக்கிறாள். நீ ஜோம் பண்ற பழக்கமே கிடையாது. என் மனைவி போதிய அளவு டெய்லி ஒழுங்காக ஜெபிக்கிறவள் என்ற சாட்சியை அன்பு சகோதரர்களே, புருஷமாரே சொல்றவங்க கையை தூக்கி காட்டுங்க. கையை தூக்கி காட்டுங்க. இத பாருங்க, இந்த சகோதரர்கள் அவருடைய மனைவிமாறு போதிய அளவு தினமும் ஒழுங்காக ஜெபிக்கிறார்கள் என்று கையை உயர்த்தி இருக்கிறார்கள். நல்லா உயர்த்துங்க. நான் கை வைக்கிறேன். ஏன்னா என் மனைவியும் டெய்லி நல்லா ஜெபிக்கிறாப்புல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப உங்களுக்கு வந்துட்டு, உங்க பக்கத்துல பால் வந்துட்டு, the ball is on your court. நீங்க தான் இப்ப என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? கோல் போடணும். என் புருஷன் குறையாம தினமும் ஒழுங்காக ஜெபிக்கிறவர், விசுவாசியா இருந்தா. அப்படி உள்ளவங்க கையை தூக்குறீங்களா? என் புருஷன் உயிரோட இருக்கிறாரு, அவர் சபையின் விசுவாசி, அவர் டெய்லி ஜெபிக்கிறவர். ஹல்லேலூயா. இங்க யாரெல்லாம் பிளாரன்ஸ் கையை உயர்த்தல, காரணம் பிலிப்பு போதிய அளவு ஜெபிக்கல. ஹல்லேலூயா. சில சிஸ்டர்ஸ் ஜெபிக்கிறீங்க, கை தூக்கி இருக்கிறீங்க. தங்க ரவேக்கா கையை தூக்கல, ஏன்னா பாண்டியன் ஜெபிக்கிறது கிடையாது. அடுத்து வேற யார் கை தூக்கல? திருடமருதூர் ராணி கையை இப்பதான் மெதுவா தூக்குறாப்புல, ஏன்னா பேர சொல்ல போறேன். வேற யாரு? என் புருஷன் ஒழுங்கா ஜெபிக்கிற ஆளுன்னு உள்ளது கை தூக்கல நிறைய பேர். உங்க புருஷமா இருக்க பேர சொன்னா அது பிறகு எனக்கு இல்ல, உங்களுக்கு பாதிப்பு. பிறகு வேற யாராவது என் பிரசங்கத்தை கேட்கறவங்க உங்களை பார்க்க வரவழையில, பாஸ்டர் அன்னைக்கு பிரசங்கத்துல சொன்னாரு, நானும் கேட்டேன், நீ உங்க புருஷன் ஜோம் பண்றது இல்லையாமே கேட்க போறாங்க. இந்த பம்பு எதுக்கு? அந்த பக்கமா வரேன். யாரெல்லாம் இன்னும் சில ஆட்கள் இருக்கிறாங்க, அதான் கை தூக்குறவங்க, சகோதரிகள் கையை தூக்குங்க.
நான் பார்க்கட்டு எங்க புருஷன் ஒழுங்கா ஜெபிக்கிறவர்னு. பார்த்தீங்களா? குடும்பங்களை தம்பி உனக்கு கடனும் தீரணும், கஷ்டமும் மாறணும், நல்ல வாழ்க்கையா வேணும், பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கணும், என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நீ ஏன் ஜெபம் பண்றது இல்லை? எனக்கு வியாபாரம் எல்லாம் பண்ணி தொழில் எல்லாம் பண்ணிட்டு களைப்பா இருக்கும். எனக்கு தான் களைப்பா இருக்கும். நான் உனக்கு சொல்றேன், பள்ளிக்கூடத்தில் இருந்த நாட்களிலே தினமும் காலைதோறும் உபவாசித்து நான் ஜெபித்தவன். பள்ளிக்கூடத்தை விட்ட பிறகு இப்ப எப்படி ஜெபம் பண்றேன்னு நான் இப்ப சொல்லிவிட்டு நிற்க முடியாது. நான் தினமும் ஜெபிக்காம எனக்கு தூக்கமும் வராது, எனக்கு சாப்பாடு இறங்காது. நான் ஒழுங்கா போதிய நேரம் ஜெபிச்சாதான் நான் சாப்பிடுவேன், இல்லை நான் சாப்பிட மாட்டேன். என்ன பாஸ்டர் இப்ப சாப்பிட மாட்டீங்களா? வேண்டாம், வர சாப்பிடுங்க. என் வீட்டில் மட்டும் இல்லை, எந்த வீட்டில் ஆனாலும் சரி, எந்த விருந்து வீட்டில் ஆனாலும் சரி, எந்த கல்யாண வீட்டில் ஆனாலும் சரி. சரிதா புரியுதா? ஆமா, அப்படியே தான். போதிய நேரம் நீங்க ஜெபம் பண்ணணும். அப்ப ஜீவியத்தில் ஒரு பிரகாசம் உண்டாகும், வெளிச்சம் வீசும். ஹல்லேலூயா! உங்க வீட்டிலே ஆண்டவர் பிரசன்னம் இருக்கும். இந்த வீட்டில் போனாலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கு. சிலருங்க வீட்டில் போனாலே பேய் இருக்கு. நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனேன். அங்க காவடி எல்லாம் எடுத்துட்டு பேய்கள் வெளியே போறதும் உள்ள வர்றதுமா இருக்கு. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுக்கு பெரிய தொந்தரவா இருக்கு. கூட ஒரு பையன் இருந்தான், ஊழியத்தில் உள்ள பையன், இப்ப இல்லை கொஞ்சம் முன்னால. அவன்கிட்ட சொன்னேன், இந்த வீட்டில் பயங்கர பிசாசு போராட்டம் இருக்கு, இவங்க போய் சரியா ஜெபிக்கிறது இல்லை. நீங்க சரியா ஜெபிக்கிறவங்களானா உங்க வீட்டில் வந்த உடனே நமக்கு தெரியும். ஒன்று, அந்த வீட்டில் சினிமா பாட்டு ஓடாது, சினிமா படமும் ஓடாது. ஒன்று இன்னொன்று, ஆண்டோட பிரசன்னம் அங்கே இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம்னு சொல்லுக்குள்ளாலே ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் அங்கே இருக்கும். நீங்க டெக்கரேஷன் ஒன்றும் பண்ணாமலே இருக்கும். நீங்க ஏழையா இருந்தாலும் இருக்கும், குடிசை வீடானாலும் இருக்கும். இது சில வீட்டில் போனாலே இந்த உங்க வீட்டில் ரொம்ப போராட்டம் இருக்கு, நீங்க பண்ற ஜெபம் பத்தாது, நீங்க இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும்னு சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. நீங்க சரியா ஜெபிக்கல. நீங்க இன்னும் அதிகமாக ஜெபிச்சாதான் தேவனுடைய மகிமை இறங்கும். கேட்டீங்களா? உங்க ஜீவியமும் அருமாகும். இல்லைன்னா நீங்க கல்லு போல மண்ணு போலவே இருந்துட்டு இருப்பீங்கோ. சரி, ஆண்டவர் இயேசு மனுஷனா இருந்த காலத்தில் ஜெபிக்கிறவராகவே இருந்திருக்கிறார். அடுத்து இந்த பூமியில வந்த பிறகு இது எபிரேய நிருபாக்கியம் சொன்ன அடிப்படையில் ஜெபத்தை குறித்து இவ்வளவு நேரமும் மத்தேயு சுவிசேஷத்திலிருந்தும் மார்க்கு சுவிசேஷத்திலிருந்தும் லூக்கா சுவிசேஷத்திலிருந்தும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் எப்படி இருந்தார் என்று பிலிப்பிய நிருபத்திலே குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல படிச்சீங்கன்னா, அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். He was obedient. Hallelujah. அது இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல சுமார் 30 வயது வரையிலும் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். Hallelujah. இப்ப உள்ள பிள்ளைங்க எல்லாம் 30 13 வயசு தாண்டே போ மூஞ்சின்னு சொல்லிட்டு போறாங்க. 7ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டாலே அம்மா அப்பா எல்லாம் பொருட்டான்றது இல்லை. ஆம்பளை பிள்ளைகளும் அப்படிதான், பொம்பளை பிள்ளைகளும் அப்படிதான். இதெல்லாம் நம்ம சொல்றதுனாலதான் கடின உபதேசமா மாறுகிறது. இதுதான் கரெக்டான உபதேசம். கேட்டுங்க, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக விளங்கினார். பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இந்த உலக வாழ்க்கையில நம்ம மனுஷரா பிறந்தவங்க நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். பார்த்துக்கிடுங்க, அது ரொம்ப தேவை. இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறதே இல்லை. அவர் எப்படி கீழ்ப்படிந்தார்னா, அவர் கீழ்ப்படிந்தார் தாழ்த்தினார் என்றெல்லாம் எழுதியிருக்கு. அதுக்கு முன்னால வேற ஒரு விஷயம் எழுதியிருக்கு. அவர் எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் துறந்தார். He gave up everything. அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு இருந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். 7ஆம் வசனம். அடிமையை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 8ஆம் வசனத்தின் பின்பகுதி கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். ஹல்லேலூயா. வெறுமையாக்கினார். He emptied himself. He gave up everything. பரலோக மகிமை, பரலோக சாணம் எல்லாம் விட்டு இறங்கினார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டுட்டார். அவருக்கு அந்தஸ்து, அவருக்கு இருப்பிடம் எல்லாம் விட்டுட்டு தான் இறங்கி இருக்கிறார். மாம்சத்தில் இருந்த நாட்களில் அங்க பகலங்க கீழே இருப்பாரு. பரவ கூண்டு காவலர். ராத்திரி அங்க பரலோகத்திலே போயிருந்தார். இங்க சீசரிடத்துல பூமியில தான் இருந்திருக்கிறார். ஆமா, இயேசு கிறிஸ்து ஆடம்பரமாகவும் வாழலை, அதுவும் நமக்கு தெரியும். சீசரிடத்துல பேதுரு கேட்டார்ல, உண்மை நம்பி எல்லாம் விட்டுட்டு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு. அதான் உனக்கு ஒரு வீடு, அங்க ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன்னா சொன்னாரு. ஒண்ணுமே இல்லை. ஒருத்தன் கேட்டா நீர் எங்க இருக்கிறீங்க, நான் வீடை பார்க்கணும், இடத்த பார்க்கணும். அவர் என்ன சொன்னாரு? நரிகளுக்கு புலிகளும் ஆவாருக்கு பிறர்களுக்கு குடிகளும் வருஷமா இருந்தோ
தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்னார். எல்லாத்தையும் விட்டு இறங்கி வந்தவர். அல்லேலூயா. வெறுமையாக்கினார், அடிமையாக்கினார், கீழ்ப்படிந்தவரானார், தம்மை தாழ்த்தினார். கீழ்ப்படியணும். இந்த பூமியிலே வாழும் நாட்களில் நம்ம ஜோம் பண்றோம், தனியா ஜோம் பண்றோம், சொல்லிட்டேன். கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். அல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் கையை உயர்த்துங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தம்பி, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறீங்களா? கமா கம்பி கம்பி கவனிங்கப்பா. பேசியர் 6 இருக்குல்ல, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்க, பூமியிலே வாழ்நாள் நீடித்திருக்க தகப்பன தாயை கனம் பண்ணணும். கீழ்ப்படுகிறீங்களா? பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஹல்லேலூயா. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் ஹல்லேலூயா. அப்பா அம்மா கீழ்ப்படுகிறது இல்லை. பினகாசுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பாதிப்பு வந்தது. அவனுக்கு விஷயம் தெரியுது. ஏசப்பா நான் பாவியம் பாவத்தை பண்ணி, ஏசப்பா பாவத்தை பண்ணி, ஏசப்பா பாவத்தை பண்ணி. பினகாசு இஸ் ஏ குட் பாய். எனக்கு பினகாசு ரொம்ப பிடிக்கும். பினகாசையும் பிடிக்கும், அது அண்ணனும் பிடிக்கும், எல்லாரும் எனக்கு பிடிக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் சின்ன பிள்ளைகள்கிட்ட ரொம்ப விளையாடுறது கொஞ்சிறது இல்லைன்னா, சிலருக்கு அற்பமான புத்தி. இந்த பயிர்களை கண்டா பாஸ்டருக்கு எல்லாம் பயிர்கள்னு ஒரு ஆசை. பொண்ணுகளை கண்டா, இந்த சின்ன பொண்ணுகளை கண்டா அவருக்கு ஒரு ஆசை. எனக்கு ஒரு ஆசை இல்லை, ஒரு மீசை இல்லை, ஒரு வேலையை பார்த்துட்டு போம். இல்லை கேளு, சொல்றேன் கேளு. பிள்ளைங்களா இப்ப கவனிக்கிறீங்களா? அப்பா அம்மா கீழ்ப்படுகிற பிள்ளைங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மனைவிமாருக்கு கீழ்ப்படுகிற புருஷன்மார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயாவா? நான்சென்ஸ். It is not written in the Bible that husbands must obey to your wives. பைபிளில் எழுதவே எழுதப்படாததை கடைபிடிக்க ஆண்டவர் சொல்லல. மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணும். உனக்கு கொப்பரை கீழ்ப்படுகிறது பிறகு உன்னை ஒரு மாப்பிள்ளை கட்டி கொடுத்தாச்சா, obey to your husband first. உனக்கு அப்பன் தான் எனக்கு தெரியும். உனக்கு அப்பன் யாரு, உனக்கு அம்மா யாருன்னு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான். அப்பனுக்கு கீழ்ப்படுகிறது ரெண்டாவது. உனக்கு கட்டி கொடுத்த மாப்பிளைக்கு முதலாக கீழ்ப்படிய கற்றுக்கொள். புருஷனுக்கு கீழ்ப்படியாத எந்த சிரிக்கும் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொடுக்க மாட்டேன். அடுத்த வாரம் கர்த்தருடைய பந்தி ஞாயிற்றுக்கிழமை. உனக்கு பந்தியில பங்கு வேணும்னா உன் புருஷன்கிட்ட நான் கேட்பேன். உன் மனைவி எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிறாளான்னு கேட்டுதான் உனக்கு பந்தியில பங்கு தருவேன். நீ ஆராதனைக்கு வந்தாலும் சரி, வராம வீட்டில் கிடந்தாலும் சரி, இது என்ன பாதிக்க போறதில்லை. நான் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன். புருஷனுக்கு கீழ்ப்படியாத மனைவிக்கு கர்த்தருடைய பந்தியில் பங்கு வேண்டாம். ஒருவேளை உன் புருஷன் குடிக்கிறவராகவோ, உன்னை அடிக்கிறவராகவோ, அல்ல வேற ஒருத்தையும் வச்சிருக்கிறவராக இருந்தா விதி விலக்கு. நீ எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய முடியாது. உன் புருஷன் சொல்ல சபைக்கு போகக்கூடாது, நீ ஜெபம் பண்ணக்கூடாது, நீ பாடக்கூடாது, அது வேற விஷயம். உன்னுடைய புருஷன் சபை விசுவாசியாக இருந்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவனாக இருக்கிற பட்சத்தில் நீ புருஷனே ஓட்டி பார்க்கலான்னு பாக்குறியா? அப்பனை கொண்டு ஓட்ட முடியாது, உங்க அம்மையை கொண்டு ஓட்ட முடியாது. ஓட்டணும் உருட்டணும்னா இந்த பாரு, பஞ்சாயத்து வரணும்னா 5000 ரூபாய் ஃபைன் கட்டு முதல்ல. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து வச்சுக்கலாம். எவனோ வச்சுக்கிடுவோம். எல்லாரையும் கூட்டிட்டு வா, நான் ஸ்டுடியோ கேமராவை ரெடி பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம பஞ்சாயத்து வச்சுக்கணும். 5000 ரூபாய் முதல்ல ஃபைன் கட்டு. என்ன ஓட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறியா? கொப்பனை வச்சு பொம்மையை வச்சு ஓட்டி பார்க்கலாம்னு நினைச்சுட்டு நடக்கிறியா நீ? அதுக்கு வேற என்ன சபையை பார்த்துப்போம். அதுக்கு வேற சபைகள் இருக்கும். அது இந்த சபையில நடக்காத காரியம். புருஷனுக்கு நீ கீழ்ப்படியணும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவருக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அவருடைய பெற்றோருக்கும் கீழ்ப்படிஞ்சிருந்திருக்கிறார். பைபிள்ல உள்ளதான் உனக்கு சொல்றேன். நீ கடின உபதேசம்னு சொன்னா கடின, இதுதான் நல்ல உபதேசம். எபேசியர் 5 அதிகாரத்தில் இருக்குது. மனைவியானவள் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவுள். கடைசி வசனம் படிச்சு பாரு வீட்டுல போய். பாஸ்டர் மாறு கல்யாணத்து நாள்ல படிக்கிறாங்க. அந்த கல்யாணம் ஆக வர பொண்ணுகளுக்கெல்லாம் மாப்பிள்ளை பற்றின மோகத்துல அவளுக்கு இந்த வசனம் எல்லாம் ஏறாது, குறுக்கு பிடிச்சிருப்பாளுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோமேன்னு நினைச்சிட்டு இருப்பாளுங்க. அதனால அவளுக்கு வசனம் சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் நான் வசனத்தை எல்லாம் குறைச்சிக்கிட்டு பாட்டை கூட்டிக்கிட்டு சீக்கிரம் கையெழுத்த போட்டு மாப்பிள்ளை பண்ணா பயிரு, சீக்கிரம் பயிருன்னு அனுப்பி விடுறோம். ஆமா, அவளுக்கு அன்னைக்கெல்லாம் வசனம் ஏறாது. போறோமே மாப்பிள்ளை வீட்டுக்கு போறோமே, அவனு ஆட்டி படைக்க போறோமே. என்னது, மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் ஆட்டி படைக்க போறியா? இந்த வேலையை மட்டும் வச்சுக்கிடாரு. அது வேற எங்கேயா இழிச்சவா இருப்பான் ஊழியக்காரன், அவன்கிட்ட போய் பண்ணிக்க. இந்த சபையில நடக்காது. அது வேற ஏதாவது இழிச்சவா இருப்பான்னு சொல்லிட்டேன்ல. அடுத்து ஒரு காரியம் சொல்றேன் கேட்டுக்க. மாம்சத்தில் இருந்த நாட்களிலே இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினார், வெறுமையாக்கினார்.
கேட்டுக்க, அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்திருக்கிறார், நமக்கு மாதிரியை வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 11:29 சொல்றாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சாந்தமுடையவராக இருந்திருக்கிறார், சகிப்புத்தன்மை உடையவராக இருந்திருக்கிறார். கேட்டியா? அவரு மனத்தாழ்மை உடையவராக இருந்திருக்கிறார். ஒருத்தன் வந்து சொல்றான், நீ பேய் பிடிச்சவன், அதனாலதான் பிசாசுகளை கொண்டு துரத்துற, ஓய்வு நாள்ல சூமுற கையை உடனே குணமாக்குறது குற்றப்படுத்துறாரு. ஆண்டவர் இயேசு குறிஞ்சாலும் குற்றம், நிமிந்தாலும் குற்றம். பெத்தானியா கிராமத்தில் அங்க வீட்டுக்கு போறாரு. ஏன் தெரியுமா? அரசரடி பைபிள் காலேஜில் சொல்லி கொடுக்குறாங்க. கிறுக்கு பிடிச்சவனுங்க இயேசு கிறிஸ்துக்கு 2 காதலிகள் இருந்தாளுங்க, மரியாள் மார்த்தாளுன்னு சொல்றாங்க பைத்தியக்காரனுங்க. கேட்டியா? அடுத்து படம் பிடிச்சிட்டானுங்க, மகதலேனா மரியாள் இயேசு கிறிஸ்துக்கு கூட்டாளி. இதை பாரு, ஆண்டவர் எதை பற்றியும் பொருட்படுத்தவே இல்லை. அவர் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து முடித்துக் கொண்டு போனார். ஹல்லேலூயா. அப்ப சாந்தமுடையவராய் மனத்தாழ்மை உடையவராய் இந்த பூமியிலே நமக்கு ஒரு நல்ல மாதிரியை இயேசு வைத்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா? அடுத்து ஆண்டவர் இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில எப்படி இருந்தாருன்னு உனக்கு சொல்லி காட்டுறோம். கேட்டுக்க, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து படிச்சுப்பார். அங்க இருக்கு லூக்கா 4:1 படிச்சுப்பார். பைபிள் எடுத்தியா? பைபிள் எடுக்க மாட்டியா? உன்கிட்ட பேய் இருக்கு, பைபிளே எடுக்க மாட்டேன். இப்ப பேய் யாரியாச்சு? பேய் யாருனவளே, ஆராதனை முடிஞ்ச பிறகு இங்க வா, உன்கிட்ட இருக்கிற பேயை நான் துரத்தி அனுப்புறேன், இல்லைன்னா உனக்கு வீடே இன்னைக்கு பேய்க்கிழமா மாறிடும். லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து பாரு. அங்க என்ன இருக்கு எழுதிருக்கு, படிச்சு பார்த்தியா? நசனா இயேசுவை, ஜீசஸ் வாஸ் ஃபுல் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். Do you have the Holy Spirit? இந்த பூமியில வாழ நாட்கள்ல பவுலப்போஸ்தலர் எபேசு சபைக்கு போனாலும் கேட்டாரு, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? நீங்க ஆவிக்குரிய சபையின் விசுவாசிகள், நீங்க எத்தனை வருஷம் விசுவாசி பரிசுத்த ஆவி பெற்றீங்களா? அம்மா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் கோபப்படல, உங்களை புண்படுத்த பேசல, நீங்க பரிசுத்த ஆவி பெறண்டாதான். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார். இந்த உலகத்தில் வாழும் நாட்கள்ல நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படலைன்னு வச்சுக்க, பேய் ஒண்ணு எப்ப கவுச்சு விடுவான்னு தெரியாது. நீ மறுமாக முடியாது. எக்கால சத்தம் துணிக்கிற வேலையில மறுமாகணும்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும். பரிசுத்த ஆவியெல்லாம் வேண்டாங்க, நல்ல ஸ்டைலா ட்ரெஸ் பண்ணிட்டா போச்சு, அப்படியும் உடம்ப சச்சிட்டு தோலையெல்லாம் தூக்கிட்டு நடந்தா போதே நீ பர்வதத்துக்கே வரமாட்ட. இயேசுவை பரிசுத்த ஆவியினால் பிதாவாகிய தேவன் நிரப்பி இருந்தார். ஹல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல அடுத்த வசனத்தை படிச்சு பாரு. அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். The devil tempted Jesus for 40 days. 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டார் 40 நாட்கள். பிறகு அந்த சோதனையில என்ன நடந்தது? பரிசுத்த ஆவி இல்லைன்னா சோதனையில நீ தோத்துருவ, உனக்கு வெற்றி கிடையாது. பரிசுத்த ஆவி இருந்தா ஆவியானவர் வெற்றி கொடி பிடித்து விடுவார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்தார் என்பதை லூக்கா 4:4, 4:8, 12 நாம் படித்தருகிறோம். சாத்தான் வந்து சோதிக்கிறான், ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பதிலை கொடுத்து அவனை அனுப்பிடுறாரு. ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினாலும் பிழைப்பான். அவனை துரத்திட்டார், அடி தலைக்கு போட்டுட்டார். அடுத்து உன் தேவனாய் கர்த்தரே ஆராதித்து அவர் ஒருவர் அவருக்கே ஆராதனை செய். இரண்டாவது அடுத்து 12 என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறபடி தேவனாய் கர்த்தரை பரிசுத்தமாராதிருப்பாயாக. சாத்தானை துரத்திட்டார். ஹல்லேலூயா. சாத்தான் இயேசுவையே சோதித்தான். உன்னை சோதிப்பானா? உன்னையும் சோதிப்பான், எவனையும் சோதிப்பான். நீ சோதனையில வெற்றி பெறணும்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். பரிசுத்த ஆவி பெற்றிருக்கீங்களா? பரிசுத்த ஆவி பெற்றேன். இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? உன்கிட்ட பேய் இருக்குன்னு இப்ப பார்த்தா தெரியுது. பரிசுத்த ஆவியானவர் கூடி இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. கையை தூக்கி வச்சுட்டே சொல்லுங்க, கையை தூக்கிட்டே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறார். கையை தூக்கிட்டே சொல்லுங்க. அங்க ஒருத்தன் சிரிக்கிறான், உன்கிட்ட இல்ல தம்பி, இருக்குன்னா கையை தூக்கி சொல்லலாம்ல. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். ஆதலால் சாத்தான் என்னை தோற்கடிக்க, என்னை மடக்கடிக்க, எனக்கு என்ன சோதனை கொண்டு வந்தாலும் ஆவியானவர் வெற்றி சிறந்தருள்வார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். பரிசுத்த இல்லைன்னு வச்சுக்க, உன்னை பற்றி எனக்கு நம்பிக்கை இல்லை. யூ மே ஃபெயில், யூ மே ஃபால் அட் எனி டைம். நீ எந்த நேரத்திலும் கீழே விழலாம், தோத்து போறான். பரிசுத்த இருந்தா ஆவியானவர் தாமே சத்ருக்கு விரோதமாக விரைந்து கொடியேற்றுவார்.
கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுபட்டார். He suffered for us. மாம்சத்தில் இந்த நாட்களில் இயேசு நமக்காக பாடுபட்டார். கேட்டீங்களா? அப்ப நமக்காக பாடுபட்டார். ஏசாயா 53:5 இருக்கு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் பாடுபட்டார். அப்ப பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுவின் நிருபத்தில் குறிப்பிடுகிறார், நாம் அவரோடு பாடு சகித்தால் ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. இந்த சரீர பிரகாரமான வாழ்க்கையில நமக்கெல்லாம் ஒரு பாடும் வரக்கூடாது. பாடெல்லாம் அனுபவிச்சு முடிச்சாச்சு. எங்க அப்பா அம்மாலாம் எவ்வளவு பாடுபட்டாங்க ஆண்டவருக்காக. இனி நம்ம ஜாலி டைம். பிரதர் மோகன் சி லாசரஸ் ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறாரு. அது நல்ல ப்ரோக்ராம் தான், நான் ஆட்சேபனையாக தெரிவிக்கவில்லை, நல்லா தான் இருக்கு. நமக்கு we have to go ahead. ஜாலி லைஃப். நாங்கள் இப்போ எவ்வளவு ஜாலியாக இருக்கிறது தெரியுமா? Are you ready to suffer for God? என்னிடத்துல ஒரு நாள் ஒரு வாலிபன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் என்னிட்ட கேட்டான், பாஸ்டர், what do you think about suffering for God? அந்த வாலிபனை ஒரு நாள் காட்டுறேன் யாருன்னு. What do you think about suffering for God? நீங்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபடுகிறதை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? We are called to suffer for God. நாம் பாடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மாம்சத்தில் இருந்த நாட்களில் இயேசு பாடுபட்டார். அதனால மகிமையில் பிரவேசித்திருக்கிறார். நாம் பாடுபட்டால் ஆளுகையும் செய்வோம். ஹல்லேலூயா. பாடெல்லாம் நமக்கு வரக்கூடாதுங்க. நாங்க பட்டிருக்கிற பாடெல்லாம் போதும். நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்றது? ஷேல் ஐ கமிட் சூசைட்? நான் தற்கொலை பண்ணி செத்துறட்டா? நரகத்துக்கு போயிருவேன். வேலைக்கு சாப்பாடு இல்லையா? அது ஒரு பாடுதானா? கடன் கஷ்டமா? உங்க வாழ்க்கையில பல போராட்டங்கள், அடி உதையா, எதிர்ப்பா, பிரச்சனையா, தூசிப்பா, புண்படுத்தப்படுகிறீங்களா? யூ ஆர் ஹியூமிலியேட்டட். ரொம்ப வாழ்க்கையை வச்சு போச்சா? என்ன மூலியாலாம் வந்திருக்கு, ஒரு மூலி கூட்டம் எங்க வந்திருக்கு, காலெல்லாம் குத்தல, கழுத்துல ஒன்றும் காணல, மோதிரம் எல்லாம் காணல. அப்படியா? யூ ஆர் சஃபரிங் ஃபார் காட். டேக் இட் ஈஸி. ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா. நீங்க பாடுபடுறதுனால என்ன செய்யாதுங்க? துக்கப்படாதுங்க. அவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுகிறதுனால சீசர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எனக்கும் பாடுகள் பல வந்துகிட்டு தான் இருந்தது, வந்துகிட்டே இருக்குது. வண்டி ஓட்டிட்டு தான் போறேன். ஹல்லேலூயா. அடுத்து, சார் வண்டியில பணம் ஒன்றும் இல்லை, எனக்கு வண்டியில பேகும் பைபிளும் தான் இருக்கு, போங்க போங்க. ஹல்லேலூயா. பாடுகள் துன்பம் நிறைந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆண்டவரை நம்ம பின்பற்றதுனால ஒரு பாடும் ஒன்றும் வராதுன்னு நீங்க நினைச்சா தப்பு கணக்கு. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. இந்த உலக வாழ்க்கையில பாடுகள் துன்பங்கள் எல்லாம் நமக்கு இருக்கு. இதெல்லாம் சகிச்சாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமையில நமக்கு பங்கு, ஆளுகையில பங்கு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அற்ப ஆசை இல்லை, ஒரு நல்ல ஆசை. எனக்கு பரலோகத்தில் பங்கு எடுத்தா மட்டும் போதாது. ஆண்டவரை எனக்கு பேர உடைய ஒரு சீசம் உமக்கு இருந்தார், அதுபோல எனக்கு 1000 வருஷ அரசாட்சியில பங்கு வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? உமக்காக வாழ்கிறேன், உமக்காக சாகணும்னாலும் அது என்னைக்குன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆண்டவருக்கு தெரியுமா? தெரியும். எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? உமக்காக நான் பாடு செய்கிறேன். ஆனா எனக்கு உமக்க ஆட்சியில ஆளுகையில ஒரு பங்கு வேணும். உங்களுக்கு பாடெல்லாம் பண்றது கஷ்டமா இருக்குல்ல? என்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எழுதின பிறகுதான் சாகணும்னு ஒரு ஆசை. எங்க அப்பாவுக்கு வாழ்க்கை சரித்திரத்தை எல்லாம் அவங்க சாகறதுக்கு முன்னாலே நான் கேட்டு அறிஞ்சு எல்லாம் எழுதிப்பட்டேன். அது ஒரு பெரிய சாதனையான விஷயம். ஆனா என் வாழ்க்கை சரித்திரத்தை யாருக்கிட்டே நான் சொல்லி எழுத போகல, நானே எழுதி வச்சுக்கிட்டு எழுதி முடிச்ச பிறகு ஆண்டவரே நான் வந்துடலான்னு நினைக்கிறேன். பாடெல்லாம் இருக்கான்னு கேட்டா இருக்குது இருக்குது இருக்குது. என்ன பண்ணலாம்? இப்ப பாடுகளை நினைச்சிட்டு நம்ம எங்கேயாவது ஓடிடுவோமா, மொட்டை போடுவோமா? அதான் அன்னைக்கு சொன்னேன்ல, அவர் யாரு, ஒரு ஊழியக்காரர் சொன்னேன்ல, பழி வருது கடவுளை பிடிச்சிக்காண்ணா, அருள் ஜோதி அருள் ஜோதி பாங்கணத்துல குதிச்சுட்டாரு. மனுஷன் பொறுக்க முடியல, பிறகு என்னதான் செய்ய முடியும்? பாங்கணத்துல குதிச்சுட்டாரு. பிறகுதான் பாடினாரு. என்ன பாட்டு? சாலமின் ராஜா, சாலமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி வாருமே, இந்த தாரணி மீது ஆளுகை செய்திட சருவே வாருமே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கையில பாடுகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. நான் என்ன பாடெல்லாம் பட்டேன்,
எவ்வளோ வேதனை எல்லாம் அனுபவிச்சேன். ஐ வாஸ் ஹியூமிலியேட்டட், ஐ வாஸ் இல் ட்ரீட்டட், ஐ வாஸ் ஸ்போக்கன் பேட். நான் அந்த ஊழியத்துக்கெல்லாம் வந்தது போல பெரிய தப்பு வேற எதுவும் இல்லை. நோ, கர்த்தர் அழைத்தார், ஊழியத்துக்கு வந்தேன். அவருக்கு ஊழியம் செய்கிறது பெரிய பாக்கியம் தம்பி. இது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இட் இஸ் a privilege to serve the living God. If you serve the Lord, the Father, Heavenly Father will honor you. ஆண்டவர் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ பின்பற்றுறதே ரொம்ப பாடாக தான் இருக்குது. அப்படியா? கவலைப்படாதுங்க. எங்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடையாது, ஒரு ப்ரொமோஷன் கிடையாது, எங்களுக்கு ஒரு சலுகையும் கிடையாது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? நீங்கள் கஷ்டப்படுறதெல்லாம் ஆண்டவர் குறிச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு பங்கு தருவார், பலன் தருவோம். ஹல்லேலூயா. இப்பொழுது துக்கமாக இருக்கிற நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.